இந்த முக்காடு பற்றி பைபிள்ல எங்கெங்கெல்லாம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டே வரோம். ओढ़नी के बारे में कहाँ-कहाँ दिया गया है करके हम कलाम के अंदर से देख रहे हैं. நம்ம தமிழ்ல வாசிக்கும் போது முக்காடுன்னா முக்காடுன்ட்டே நம்ம நினைப்போம். हम तमिल में जब पढ़ते हैं तो ओढ़नी को ओढ़नी करके ही बोला जाता है. அது ஒரு துணியினால மூடுறது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கிட்டு वो இருப்போம். कपड़े से ढकना ऐसे करके देखते हैं. ஆனா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் குறித்து பார்க்கும்போது लेकिन हर एक सप्ताह हम एक-एक विषय के बारे में जब देखते हैं அதுல நம்மளுக்கு ஒவ்வொரு மெசேஜ் அதுல கிடைச்சது. हर प्रकार एक-एक संदेश उसमें मिलता है. நம்ம ஹீப்ரு ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கிறதுனால हिब्रानी रूप से हम देखते हैं इसके लिए நிறைய காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளிப்பட்டு வரும். बहुत सारी चीजें हमें प्रकट होती है. நம்ம தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது முக்காடுன்னு சொல்லும்போது துணிதான் முக்காடுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். और तमिल में जब हम मुक्काड़ करके बोलते हैं ओढ़नी करके बोला जाता है तो हम ऐसे कपड़े को ही सोचते हैं. அதுதான் நம்ம பாரம்பரியமா நடந்துகிட்டு இருக்குது. वही हमारे रीति रिवाज के हिसाब से चल रहा है. கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா पश्चिम से पूर्व तक देखेंगे तो அது எல்லாமே அதே கான்செப்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. सभी चीज वही बात से ही चल रहा है. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது लेकिन आज हम जो देखने वाले हैं நம்ம எபிரேய மொழியின் அடிப்படையில பார்க்க போறோம். हम हिब्रानी भाषा के नींव से देखेंगे. இத பார்க்கும்போது इसे देखते समय நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். बहुत सारे जानकारी हमें मिलेगी. அது ஆச்சரியமான ஒரு தகவலா இருக்கும். और वो बहुत अद्भुत होगा. ஆனா அதுதான் உண்மை. लेकिन वही सच है. அது நம்ம வாக்குவாதம் பண்றதுக்காக அல்ல. हम उसे विवाद करने के लिए नहीं. ஆனா தெரிந்து கொள்றதுக்காக இந்த ஒரு காரியம். लेकिन समझने के लिए ये बात है. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக்கா பார்த்தோம். हर सप्ताह एक-एक विषय के बारे में हमने देखा. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़ के हम शुरू करेंगे. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். निर्गम का 34वां अध्याय 33वां वचन से शुरू करेंगे. மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए. இதை புரிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்து और தாரும். समझने के लिए हमारे मन की आंखों को खोल दे. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரம் தவறுகளை செய்கிறோம் அப்பா. जाने अनजाने में कभी गलतियां कर बैठते हैं. हम நம்முடைய வார்த்தையின்படி எங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். लेकिन तेरे वचन के अनुसार हमें सही करने के लिए हमें मदद कीजिए. எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. हमें अनुग्रह कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். दोबारा इस वचन को पढ़ेंगे. மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். பாருங்க, இங்க மோசஸை பற்றி நம்ம 3 வாரத்துக்கு முந்தி நம்ம இதை குறித்து பார்த்தோம். 3 सप्ताह के पहले हम मूसा के बारे में हमने देखा. ஒரு டாபிக்கை பற்றி நம்ம பேசணும்னா एक विषय के बारे में जब आप बात करते हैं அடிப்படையான காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தாதான் நம்மளுக்கு புரியும். उसकी नींव की चीजों को हम देखते आएंगे तो ही समझ में आएगी. மோசஸ் 10 பிரமாணத்தை வாங்கிட்டு வரும்போது मूसा जब 10 प्रतिज्ञाओं को लेकर आता है அவன் முகம் ரொம்ப பிரகாசமா இருந்ததுனால उसका मुख प्रकाशित था. इसके लिए ஜனங்கள் யாருமே அவன் பக்கத்துல போக முடியல. कोई भी लोग उसके करीब जा नहीं पाए. அதனால மோசஸ் என்ன செய்தான்? इसलिए मूसा ने क्या किया? தன்னுடைய முகத்தை முக்காடிட்டுக் கொண்டான். उसने अपने चेहरे को ओढ़ा. இந்த முக்காடிட்டுக் கொள்வதற்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படினா, इस ओढ़ने को हिब्रू में क्या कहते हैं? மாஸ்வே அப்படினு சொல்லுவாங்க. मासवे बोला जाता है. இந்த மாஸ்வே அப்படிங்கிறதுக்கு मासवे का मतलब எபிரேய மொழியில அது முக்காடு. हिब्रानी भाषा में वो ओढ़ना है. அது ஒரு துணினால மூடுறது என்னது மாஸ்வே. एक कपड़े से ढकना ही उसे मासवे बोला जाता है. அது இன்னைக்கும் யூத ஜனங்கள் மத்தியில அது நடக்குது. आज भी यहूदियों के बीच में वो होता है. அதுதான் பிரேயர் ஷால் போடுவாங்கன்னு சொன்னேன். उसे ही मैंने कहा कि वो प्रेयर शॉल है. மோசஸுடைய ஆகமத்தை வாசிக்கும் போது मूसा के नियमों को जब पढ़ते हैं அந்த பிரேயர் ஷாலை மேல போட்டுருப்பாங்க. उस प्रेयर शॉल को अपने सर के ऊपर लगाते हैं. அதுக்கு பிறகுதான் மோசஸுடைய ஆகமத்தை அவங்க வாசிப்பாங்க. उसके बाद ही मूसा के नियम को वो पढ़ते हैं. அத கிறிஸ்துவினால் அந்த முக்காடு நீக்கப்பட்டாயிற்று. मसीह के द्वारा वो घूंघट जो है हट गया. அது நீங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் दूसरा कोरिन्थी क्रास 3रा अध्याय அதுல 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். उसके 14वें वचन को हम पढ़ेंगे. 2 கொரிந்தியர் 3:14. दूसरा कोरिन्थ 3:14. அவர்களுடைய மனம் கடினப்பட்டது,
இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, மோசஸ் உடைய ஆகம பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது और मूसा का जो नियम जो पढ़ा जाता है, அந்த முக்காடு கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது. वो घूंघट जो है मसीह से उठ जाता है. சோ அந்த முக்காடு நீக்கப்பட்டாயிற்று. तो वो घूंघट निकल गया. அதனால இப்போ நம்ம அந்த பிரேயர் ஷால் போட வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए अभी हम वो प्रेयर शॉल डालने का जरूरत नहीं है. அந்த பிரேயர் ஷாலுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? प्रेयर शॉल को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? தலித் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे तलित बोला जाता சோ है. இந்த தலித்ங்கற இந்த வார்த்தையை தான் நம்ம பார்த்தோம். ये तलित, ये शब्द को ही हमने देखा. 3 வாரத்துக்கு முன்னாடி 3 सप्ताह के पहले நம்ம இது குறித்து நம்ம பார்த்தோம். इसके बारे में हमने देखा. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா, अगले हफ्ते हमने क्या देखा? லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை குறித்து பார்த்தோம். और लेवी का किताब 13वां अध्याय 45वां वचन में देखा. तो அடுத்தது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और अगला लेवी व्यवस्था 13वां अध्याय 45वां वचन को पढ़ेंगे. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனுமாயிருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். சரி, பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க ஒரு குஷ்டரோகியை பற்றி பார்க்கிறோம். यहाँ पर एक कोढ़ी व्यक्ति के बारे में देखते हैं. அவன் சட்டை கிழிந்தவனா இருக்கணும், और उसका वस्त्र फटा हुआ रहना தன் चाहिए, தலையை மூடாதவனா இருக்கணும். और अपने सर को ढकना नहीं चाहिए. தலையை மூடாதவனா எப்படி? और सर को नहीं ढकना मतलब कैसे? நம்ம என்ன நினைப்போம்? हम क्या सोचेंगे? தலையை மூடக்கூடாது, துணி வச்சு மூடி இருக்கணும். सर को ढकना मतलब ऐसे सर से कपड़े से ढकना है. அதாவது அதை மூடாதவனா அவன் முதல்ல மூடி இருக்கணும், அப்புறம் மூடுறத எடுத்துப்பாங்க. तो हम सोचेंगे कि पहला वो ढका हुआ रहेगा, वो ढकना निकाल देंगे. ஆனா ஹிந்தில கொஞ்சம் வாசிச்சு பாப்போமா? लेकिन हिंदी में पढ़ेंगे क्या? அப்போ வந்து அந்த ஹீப்ரு வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். तभी वो हिब्रानी भाषा के शब्द आपको समझ में आएंगे. பாருங்க, ஹிந்தில லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. वही लेवी व्यवस्था 13वां अध्याय 45वें वचन को पढ़ेंगे. और जिसमें वो व्याधि हो, जिसमें वो व्याधि हो, उस कोढ़ी के वस्त्र उस कोढ़ी का वस्त्र फटे और सिर के बाल बिखरे और सिर के बाल बिखरे. பைபிள் சொல்லுது, कलाम कहती है, தலையினுடைய முடி வந்து और सिर के बाल जो है களைக்கப்பட்டிருக்கணும், वो बिखरे रहे. அதுதான் நம்ம தமிழ்ல என்ன கொடுத்திருக்குது? उसे ही तमिल में क्या लिखा गया है? தலையை மூடிக்கொள்ளாதிருக்க கடவன் அப்படி சொல்லி கொடுத்திருக்கு. अपने सर को न ढके ऐसे लिखा गया है. தலையை மூடிக்கொள்ளாதவன் அதுக்கு அர்த்தம் என்னது? और सर को न ढकने वाला मतलब क्या है? அவன் முடி வந்து களைக்கப்பட்டிருக்கணும், उसके बाल बिखेरा होना चाहिए. இதுதான் மூடாதது அப்படி சொல்லி அர்த்தம். इसी को न ढकना करके मतलब है. இதுக்கு எபிரேய மொழியில என்ன வார்த்தை அப்படினா, इसे हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அதை பாருவா அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे पारुआ कहते हैं. அந்த பாருவா வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. पारुआ शब्द बहुत महत्वपूर्ण है. சோ பாருவானா என்னது? पारुआ क्या है? தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது தான் என்னது பாருவா. सर को न ढकना ही पारुआ है. அதாவது தலைமுடியை களைச்சிருக்கிறது தான் பாருவா. उसका मतलब सर के बाल को बिखेरना ही पारुआ है. சோ பாருவாக்கு அர்த்தம் என்ன? पारुआ का क्या मतलब है? தலைமுடி களைக்கப்பட்டது தான் என்னது பாருவா. सर के बाल बिगड़ा हुआ रहता है, वही पारुआ है. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ये बहुत महत्वपूर्ण शब्द है. மோசேசுடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டாங்க, और मूसा के चेहरे को ढक दिया. அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? மாஸ்வே. उसे हिब्रू में मास्वे कहा जाता है. அது ஒரு துணினால மூடுவாங்க. वो एक कपड़े से ढकते हैं. அது இன்னைக்கு தலித் அப்படினு சொல்வாங்க. उसे आज तलित बोलते हैं. அந்த முக்காடு கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டாயிற்று. वो घूंघट जो है मसीह से हटाया गया. ஆனா இப்போ இந்த குஷ்டரோகிக்கு, लेकिन अभी ये जो कोढ़ी व्यक्ति है, துணி கிழிந்தவனாயும் वो वस्त्र फटा हुआ, அவனுடைய தலைமுடி களைக்கப்பட்டதாகவும் இருக்க கடவுது. और उसके सर के बाल बिखरे रहना चाहिए. அதுதான் தமிழ்ல என்ன கொடுத்திருக்குது? उसे ही तमिल में क्या लिखा गया है? தலை மூடாதிருக்க கடவன். वो सर को न ढके. அப்போ தலை ஒழுங்கா சீவாம, तो बाल को सही तरीके से न बनाएं, தலையை சும்மா இப்படி களைச்சி போட்டுருக்காங்க, ऐसे हाथों से ऐसे बिखेर देते हैं. அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி, वो स्त्री हो या पुरुष हो, அந்த தலைமுடியை சரியா பேண தெரியல அப்படின்னா, यदि वो सर के बाल को ख्याल नहीं कर सकते हैं, அப்ப அது எப்படிப்பட்ட காரியம் பாத்துக்கிடுங்க. तो किस प्रकार का बात है देख அத लीजिए. பாருவா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पारुआ कहा जाता है. இதனுடைய ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா, इसका मूल शब्द क्या है? பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. पारा बोला जाता है. அதுல 3 எழுத்து தான் வரும். उसमें 3 अक्षर हैं. பே ரேஷ் ஆயின், இந்த
மூணு எழுத்தான் வரும். पे, रेश और आइन, இதுதான் பாரான்னு சொல்லுவாங்க. इसे ही पारा कहा जाता है. பாரானா पारा का मतलब நீல முடி, लंबे बाल, அது களைக்கப்பட்டது. वो बिखरा हुआ, களைக்கப்பட்ட நீல முடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். बिखरा हुआ लंबा बाल करके मतलब है. அதாவது களைக்கப்பட்ட முடி, इसका मतलब बिखरा हुआ बाल, அதுதான் பார்வா. उसे ही पारुआ कहा So जाता है. இதுதான் தமிழ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? इसे ही तमिल में क्या लिखा गया है? தலை மூடாதிருக்க கடவன். वो सर को न ढके. அது யார் மூடக்கூடாது? कौन नहीं ढकना है? ஒரு குஷ்டரோகி மூடக்கூடாது. एक कोढ़ी व्यक्ति नहीं ढकना है. சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए. இப்போ சப்போஸ் இதுக்கு நான் அர்த்தம் மட்டும் சொல்லாம இருந்தேன்னு வைங்க, यदि मैं इसका मतलब नहीं बताऊं, இந்த பார்வான அர்த்தம் என்னன்னு சொல்லாம இருந்தா, अगर पारुआ का मतलब मैंने नहीं बताया, அப்ப யாரெல்லாம் முக்காடு போடாம இருக்காங்களோ, तो जो घुटना घूंघट नहीं डालते हैं, அவங்க எல்லாம் குஷ்டரோகின்னு சொன்ன மாதிரி ஆயிரும். वो लोग कोढ़ी है करके मतलब हो जाएगा. ஆனா அது அப்படி இல்ல. लेकिन वो वैसा नहीं है. யாரு தலைமுடி களைச்சு இருக்கிறாங்களோ, जो बाल को बिखेरा है, அது அந்த குஷ்டரோகியினுடைய தலையை அப்படி களைச்சு போடுவாங்க. वो कोढ़ी के सर को वैसे बिखेरते हैं. இதுதான் பார்வா. यही है पारुआ. சோ மோசஸ் உடைய காலத்துல मूसा के समय में அவனுடைய முகம் முக்காடிட்டு கொண்டான். उसके चेहरे को ढक लिया. அது வந்து மாஸ்வே, वो है मासवे. அது வந்து துணினால மூடுறது. वो कपड़े से ढकना है. ஆனா ஒரு குஷ்டரோகியினுடைய தலை மூடாது இருக்க கடன் வரும்போது, लेकिन एक कोढ़ी का सर ढकना नहीं चाहिए जब आता है, அதாவது தலைமுடி அது களைக்கப்பட்டிருக்கணும்ங்கிறதுக்கு वो सर के बाल बिखरे होना चाहिए, उसके लिए அதுக்கு பார்வான்னு சொல்லப்பட்டிருக்குது. उसे पारुआ बोला जाता है. அப்புறம் போன வாரம் ஒரு செய்தி பார்த்தோம். तो अगले हफ्ते हमने एक संदेश பாருங்க, देखा. சங்கீதம் 91 भजन संगीत 91, அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 4थे वचन को हम पढ़ेंगे. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் பூவாய், அவருடைய சத்தியம் கேடகமாகும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவருடைய செட்டைகளாலே உன்னை மூடுவார். वो अपने पंखों से तुझे ढकेगा. அவர் நம்மளை மூடுவார். वो हमें ढकेगा. எப்படி மூடுவாரா? कैसे ढकेगा? செட்டைகளால மூடுவார். अपने पंखों से ढकेगा. அந்த செட்டைகளுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? वो उस पंखों को हिब्रानी भाषा में क्या कहते हैं? ஆப்ரா. आब्रा. ஓகே, ஆப்ரா. இன்னைக்கு நம்மள கர்த்தர் மூடுறாருன்னா, आज हमें परमेश्वर ढकता है तो நம்ம தான் மெம், हम ही मेम हैं. நம்ம தான் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். हम ही लहू से धोए गए लोग हैं. நம்ம மேல அவர் ஆப்ரா பண்ணும்போது, वो हमारे ऊपर आब्रा करते समय, அப்போ இந்த ரெண்டும் சேரும்போது ஆபிரகாமா மாறிரும். ये दोनों जब मिलता है तो अब्राहम हो जाता है. அப்போதான் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்க முடியும். तभी हम इब्राहिम का संतान हो सकते हैं. இந்த மூடுதல் அப்படிங்கிறது ஆபிரகாம்ங்கிறது வேற ஒரு மூடுதல். और ये जो ढकना और आब्रा जो है वो अलग है. சோ இப்படி மூணு விதமான மூடுதலை பற்றி பார்த்தோம். ऐसे 3 प्रकार के ढकने के बारे में हमने देखा. ஒன்னு வந்து மோசஸ் தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டான். एक तो मूसा अपने चेहरे को ढक लिया, அது மாஸ்வே. वो मासवे. அப்புறம் இது குஷ்டரோகியை பற்றி பார்க்கும்போது, कोढ़ी के बारे में जब हम देखते हैं, தமிழ்ல என்ன கொடுத்திருக்குது அப்படின்னா, தலையை மூடாதிருக்க கடவன். तमिल में जो दिया गया है सर को न ढकना. ஆனா ஹிந்தில என்ன கொடுத்திருக்குது? लेकिन हिंदी में क्या दिया है? தலைமுடியை களைக்க கடவன். सर के बाल को बिगाड़ दे. அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? उसको हिब्रू में क्या कहेंगे? பார்வா. पारुआ. அப்புறம் கர்த்தர் நம்மளை மூடுகிறார். तो परमेश्वर हमें ढकता है. எப்படி மூடுறாரா? कैसे ढकता है? ஆபிரகாவான மூடுறார். आब्रा से ढकता है. சோ இப்படி மூணு காரியமும் 3 வாரம் நம்ம தியானிச்சோம். ये तीनों चीजों को 3 हफ्ते में हमने ध्यान किया. நிறைய தடவை நம்ம எஸ் ஆர் நோ போட்டு எதையும் ஜெயிக்க முடியாது. बहुत सारे समय हम हाँ नहीं ऐसे बोलकर जीत नहीं सकते. முக்காடு போடணுமா போடக்கூடாதா? घूंघट पहनना है या नहीं है? இது இந்த கேள்விக்கு டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. और तुरंत उसका जवाब नहीं मिलता. அதுக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அடிப்படை காரியம் தெரிஞ்சு அப்புறம் பேசணும். और सारे नींव के बातों को समझकर उसके बारे में समझना है. அப்பதான் அது நமக்கு கிளியரா புரியும். तभी वो हमें अच्छी तरह से समझ में இப்போ இந்த आएगी. 3 வாரமும் நம்ம இப்படி கவரிங்க பத்தி நம்ம பார்த்தோம். अब ये 3 हफ्ता भी हमें ढकने के बारे में देखा. இன்னைக்கு வேற ஒரு கவரிங்க பற்றி பார்க்க போறோம். आज और एक घूंघट के बारे में देखने वाले हैं. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், उत्पत्ति का 24वां अध्याय, அதுல 65ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். उसमें 65वें वचन को पढ़ेंगे. பாருங்க, இங்க ரெபெக்காவை குறித்து பார்க்கிறோம்.
रिबेका के बारे में देखते हैं। இந்த ரெபேக்கா வந்து ये रिबेका जो है இவ ஒட்டகத்துல எலியேசர் கூட்டு வர்றான். वो ऊंट में एलिएजर उसे ले आता है। அப்படி கூட்டு வரும்போது उसे ले आने के समय அங்க வேதம் சொல்லுது कलाम कहती है இந்த ஐசக் வந்து அங்க நடந்து வர்றான் வயல்வெளியில. इसहाक जो है वहां पर चल कर आता है। அப்படி நடந்து வரும்போது இவன் கேக்குறாது யாருன்னு கேட்கும்போது वो ऐसे चल के आते समय ये कौन है करके जब पूछता है, அப்ப எலியேசர் சொல்றான் अब एलिएजर कहता है அவர் என்னுடைய எஜமான், वो मेरा मालिक है, அவர் என்னுடைய எஜமான். वो मेरा मालिक है। அத சொன்ன உடனே वो बोलते ही அவ என்ன செய்றானா தன்னை முக்காடிட்டு கொண்டாள். वो क्या कहती है, अपने आप को ढक देती है। இந்த ரெபேக்கா தன்னை முக்காடிட்டு கொண்டாள். रेबेका अपने आप को ढक देती है। இது ஒரு முக்காடு. ये एक ढकना है। அவ ஒரு துணியை எடுத்து தன்னை முக்காடிட்டு கொண்டாள். एक कपड़ा लेके ढकती है। பாருங்க அத திரும்ப நம்ம வாசிக்கலாம். दोबारा उसे पढ़ेंगे। ஊழியக்காரனை நோக்கி ஆ, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். ஆ, அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஆ, அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அவ முக்காடிட்டு கொண்டாள். वो ढक ली। ரெபேக்கா என்ன செய்றானா ஒரு துணினால தன்னை முக்காடிட்டு கொள்றா. रेबेका अपने एक कपड़े से घूंघट लगाती है। அவ தன்னுடைய எஜமான பார்த்த உடனே अपने मालिक को देखते ही தன்னுடைய முகத்தை மறைக்கிறா. अपने चेहरे को ढकती है। எதை வச்சு மறைக்கிறா? किससे ढकती है? ஒரு துணினால மறைக்கிறா. एक कपड़े से ढकती है। இந்த முக்காடுக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க அப்படினா इस घूंघट को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? சாயிஃப் அப்படினு சொல்வாங்க. साइफ बोला जाता है। இந்த சாயிஃப் அப்படினா साइफ का मतलब அது ஒரு ஷால்னு சொல்லி அர்த்தம். वो एक शॉल है। அந்த ஷால்னால தன்னை முக்காடிட்டு கொள்வாங்க. वो शॉल से ढक लेते हैं। இந்த முஸ்லிம்ஸ் பண்றாங்கல்ல, मुस्लिम भाई लोग करते हैं ना, அது இல்ல. वो नहीं, இது வேற துணினால முக்காடிட்டு கொள்வாங்க. वो कपड़े से ढकते हैं। அதுதான் சாயிஃப் அப்படினு சொல்வாங்க. उसे ही साइफ बोला जाता है। சாயிஃப் அப்படினா साइफ का मतलब முக்காடிட்டு கொள்ளுதல், घूंघट लगाना, ஒரு துணினால முக்காடிட்டு கொள்ளுதல், एक कपड़े से घूंघट पहनना। இதுதான் ரெபேக்கா செய்த ஒரு காரியம். यही रेबेका ने किया। இந்த சாயிஃப் ரொம்ப முக்கியமான ஒரு ये காரியம். साइफ बहुत महत्वपूर्ण है। இது எபிரேய ஜனங்கள் மத்தியில இருக்கிற கலாச்சாரம். ये हिब्रानी लोगों के बीच में एक रिवाज है। இது பழைய நாட்கள்ல இருந்தே வந்துட்டு இருந்த கலாச்சாரம். जूने जमाने से ये रिवाज आया हुआ है। ஆனா இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா लेकिन आज यदि आप इजराइल में जाएंगे இந்த கலாச்சாரத்தை அங்க பார்க்க முடியாது. इस कल्चर को देख नहीं सकते। வேதத்துல இருக்கிற கலாச்சாரம், कलाम के अंदर जो रिवाजें हैं, எல்லா கலாச்சாரம் இப்ப நீங்க அங்க பார்க்க முடியாது. और सारे रिवाजों को उधर देख नहीं सकते। அவங்க அது எல்லாமே விட்டுட்டாங்க. वो सभी चीज को उन्होंने छोड़ ஆனா दिया है। நம்மளுக்கு பைபிள் தான் முக்கியம். लेकिन हमारे लिए बाइबल ही है। சோ இந்த ரெபேக்கா ஈசாக்கை பார்த்த உடனே तो रेबेका ईसाक को देखने के அவள் बाद தன்னை முக்காடிட்டு கொண்டாள். वो अपने आप को ढक ली। இதுதான் எபிரேய மொழியில சாயிஃப் அப்படினு சொல்வாங்க. इसे ही हिब्रानी भाषा में साइफ करके बोला जाता है। சாயிஃப் அப்படினா ஒரு துணினால முக்காடிட்டு கொள்ளுதல். साइफ का मतलब एक कपड़े से अपने आप को ढक देना। இன்னைக்கு இந்தியால குஜராத்தி ஜனங்கள் அப்படி பண்ணுவாங்க. आज भी हिंदुस्तान में गुजराती लोग करते हैं, மார்வாடிஸ் அப்படி பண்ணுவாங்க, मारवाड़ी लोग करते हैं, முக்காடிட்டு கொள்வாங்க. वो घूंघट लगाते हैं। இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் சொல்லல, अभी के जवान लोगों को नहीं बोल रहा हूं, அதுக்கு முந்தி உள்ள ஜெனரேஷன் சொல்லிட்டு इसके இருக்கேன். पहले वाले जो जनरेशन है उसके बारे में बोलता இப்போ हूं। உள்ள ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது. अभी जो जनरेशन है ये सब मालूम नहीं, அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் தான் தெரியும். उनको सिर्फ पैंट शर्ट ही मालूम है। அவங்களுக்கு அதுக்கு முந்தி இருந்த அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியாது. और इसके पहले जो उनकी रिवाजें थी वो सब मालूम नहीं। வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாம் இப்போ ஈஸ்டர்னுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, वो सारे बाहर देशों का जो रिवाजें हैं वो सब यहाँ पर आ गया। பশ্சிமல இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் எல்லாம் இப்போ ஈஸ்டுக்கு வந்துட்டு, वो पश्चिम का जो रिवाजें हैं वो सब पूरब में आ गया। சோ இது வரும்போது ஒரு பெரிய டேஞ்சர் தான் பாத்துடுங்க. तो ये जब आता है ऐसा एक थोड़ा खतरा है। அது நம்ம என்ன நினைப்போம்னா, हम क्या सोचेंगे, இப்போ உள்ள கலாச்சாரம் இப்படிதான் நடக்கணும். वो अभी का समय के हिसाब से ही चलना है। இடையில ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருந்தேன். हाल ही में एक बहन से बात कर रहा था, எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க அவங்க. वो मेरे लिए भाषांतर करती हैं। அப்ப அவங்க எல்லாம் பேசி முடிச்சேன், सब बात किया, எல்லாம் டிரான்ஸ்லேஷன் தான் முடிஞ்சது. भाषांतर हो गया। முடிஞ்சனே அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், मैं बुलाकर बोला, சகோதரி ரொம்ப அருமையா நீங்க ஊழியத்தை செய்றீங்க, आप बढ़िया सेवा कर रहे हो, ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம வந்து என்ன செய்யணும், திருத்தணும். लेकिन कुछ चीजों में हम अपने आप को सही करना है। அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா उनके कपड़े को देखेंगे, அது நல்லா இல்ல,
वो अच्छा नहीं था, அதை நான் சொல்ல விருப்பப்படல. मैं बोला नहीं चाहता। அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன் இப்படி இருக்க கூடாது. तो मैंने उनसे कहा कि ऐसे नहीं रहना, நீங்க உடனடியா மாற முடியாது. आप तुरंत बदल नहीं सकते, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடலாமே. लेकिन थोड़ा थोड़ा बदल सकते हैं। உடனே எல்லாத்தையும் மாத்துறது கஷ்டம். तुरंत उसे बदलना मुश्किल है, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன செஞ்சிடலாம், நீங்க மாத்திக்கலாம். लेकिन थोड़ा थोड़ा आप अपने आप को बदल सकते हैं। அதனால கொஞ்சமா மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க. इसलिए थोड़ा बदलने की कोशिश करो, அந்த முயற்சியில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். उस कोशिश में परमेश्वर आशीष देगा। இன்னைக்கு மாறுறாங்க, மாறிட்டு தான் இருக்காங்க. वो बदल रही हैं। பாருங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த கலாச்சாரத்தை நம்ம பார்க்க கூடாது. इस रिवाजों को हम नहीं देखना है, இந்த நாட்டில் நடக்கிற கலாச்சாரத்தை பார்க்க வேண்டாம். इस देश के रिवाजों को नहीं देखना, நம்ம வேதத்தினுடைய கலாச்சாரத்தை தான் பார்க்கணும். हम कलाम के रिवाजों को देखना है, வேதத்தையும் நம்மளையும் தான் ஒப்பிட்டு பார்க்கணும். कलाम को और अपने आप को संबंध करके देखना பாருங்க है। ரெபெக்கா தன்னை முக்காடிட்டு கொண்டாள். रेबेका अपने आप को ढक ली। இன்னைக்கு யாராவது இப்படி செய்வாங்களா? आज कोई करेगा क्या? புருஷன் வந்த உடனே முக்காடிட்டு கொள்றது, पति आते ही घूंघट पहनना, வந்து பாரியா तो आके देख करके बोलते हैं நீங்க வேலை செய்றீங்கன்னா நானும் வேலை செய்றேன், तुम काम करते हो तो मैं भी काम करता நீங்க हूँ, இல்லாட்டி பரவாயில்ல நான் என் வாழ்க்கையை நடத்திக்கிடுவேன். तुम नहीं तो मैं अपने जीवन को व्यतीत कर सकती हूँ। இன்னைக்கு அப்படிதான் உலகம் நடந்துட்டு இருக்குது. ऐसा ही आज संसार है। ஏன் அப்படி காரியம் வந்துட்டுனா, क्यों ऐसा चीज हो गया? அவங்க பெற்றோர் தான் அதுக்கு காரணம். उसके माता पिता ही उसके कारण है, அதுக்கு ஜட்ஜ்மென்ட் வந்து அவங்க பெற்றோர் தான் அதுக்கு பதில் और கொடுக்கணும். उसका न्याय के समय में उसके माँ बाप ही उसे जवाब देना है। அவங்க பிள்ளைகளை சரியா நடத்தாததுனால वो अपने अपने बच्चों को सही तरीके से नहीं चलाते हैं। इसके लिए சின்ன பிள்ளைகளை பாருங்க, छोटे बच्चों को देखिए, பொட்ட பிள்ளைகள் இவ்வளவுதான் ஜட்டி போட்டு லாந்தது. और छोटी बच्चियां जो है इतना ही पहनती है, வீட்ல இப்படி தான் போடுறாங்க. घर में इतना ही पहनती है। அப்ப பெற்றோர் என்ன செய்யணும்? तो माता पिता क्या करना है? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், उनको सिखाना है, அவங்களுக்கு நல்ல உடை உடுத்த சொல்லணும். और उनको अच्छे का वस्त्र पहनने के लिए सिखाना है। பிள்ளைகள் அப்படி போடுறாங்க, छोटे बच्चियां ऐसे डालती हैं, பெரிய ஆக ஆக என்ன ஆகும்? तो बढ़ते बढ़ते क्या होगा? அவங்க ட்ரெஸ்ஸிங் அப்படியே மெயின்டைன் ஆயிரும். वो ऐसे ही रहते रहेगा। அப்புறம் கல்யாணம்னு வரும்போது, जब शादी आता है, பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போணும்னு வரும்போது, और जब दूल्हे के घर पे जाना है करके आता है, ஐயோ என் பிள்ளைலாம் அப்படி உடுத்த மாட்டா, मेरा बच्ची ऐसा नहीं पहनती என் है, பிள்ளை இப்படி இருக்க மாட்டா, मेरा बच्ची ऐसा नहीं रहती है, அது தப்பு. वो गलत है। பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை சரியா நடத்தல அப்படினா, माता पिता अपने बच्चों को सही तरीके से नहीं चलाते, அதுக்கு கர்த்தர் அவங்கிட்ட தான் கேட்பார். उसके लिए परमेश्वर उनके पास ही पूछेगा। பிள்ளைகள் நாளைக்கு ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் திருந்திடுவாங்க, हो सकता है बच्चे सुधर जाएं, ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை சரியா நடத்தலையே, लेकिन आप आपके बच्चों को सही तरीके से सिखाए नहीं, அதுக்குள்ள தண்டனை யார் அனுபவிக்கிறது? उसका दंड किसके ऊपर आएगा? சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए। இன்னைக்கு எத்தனையோ கற்பழிப்பு நடக்குது, आज बहुत सारे बलात्कार होती है। இது ஏன் நடக்குது? ये क्यों होता है? அவங்க போடுகிற Dressனால தான். उनके वस्त्र की वजह से। ஒரு Dress-ஐ பார்த்து அவங்களுக்குள்ள மோகம் வருது, और तेरे वस्त्र को देखकर वो इच्छा उत्पन्न होता है, எங்கேயோ ஒரு பிள்ளை அதுக்காக கற்பழிக்கப்படுது. और कहीं तो एक स्त्री जो है उसके लिए बलात्कार की हो जाती है। பிள்ளைகளை சரியாக Dress உடுத்த வைத்தோம்னா, अपने बच्चों को सही तरीके से वस्त्र पहनने के लिए सिखाएंगे तो இந்த கற்பழிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். इस बलात्कार को हम रुका सकते हैं। பாருங்க நிறைய காரியங்கள் இருக்குது. ऐसे बहुत सारी चीजें हैं। இன்னைக்கு இந்த கற்பழிப்பு காரணம் என்ன அப்படி நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, ये बलात्कार का क्या कारण है करके सवाल उठाएंगे ஒரு तो பட்டிமன்றத்தை போட்டாங்கன்னு வைங்க, अगर एक मंच डालें, அதுக்கு ஒரு நிறைய விவாதம்லாம் வரும், அதுக்கு उसके लिए बहुत सारे वाद विवाद होता है। பாருங்க இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த ரெபெக்கா தன்னுடைய புருஷனை பார்த்த உடனே रेबेका अपने पति को देखकर அவள் தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு वो கொண்டாள், अपने चेहरे को ढक ली, தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாள். अपने चेहरे को छिपा ली। ஒரு வெட்கம் வருது. एक शर्म आता है। இன்னைக்கு அந்த வெட்கம் இருக்குதா பொண்ணுட்ட? आज वो स्त्री के पास वो शर्म है क्या? கல்யாணம்னு வந்துச்சுனா, शादी करके आ गया तो இல்ல நான் அந்த பையன்ட்ட பேசியே ஆவேன், नहीं मैं उस लड़के से बात करूंगी, உடனே போன்ல பேசுவாங்க, तुरंत फोन में बात करेंगे, நேர்ல சந்திப்பாங்க, वो सामने मिलते हैं, எல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். उसके बाद उतना ही। அப்புறம் ஒண்ணு கல்யாணம் நடக்கும் இல்லாட்டி நடக்காது. या तो शादी होगा या फिर नहीं होगा। இன்னைக்கு கலாச்சாரம் மாறி போச்சு. आज का रिवाज जो है बदल चुका है। இது கலாச்சாரம்னு சொல்ல முடியாது, इसे हम रिवाज नहीं बोल सकते। இது அவங்களாவே உருவாக்கி கொண்டது. वो अपने आप से बना लिए उन्होंने। ஒரு பெண் அப்படினு சொல்லியாச்சுனா, एक स्त्री बोलेंगे तो அவங்களுக்குள்ள வெட்கம் இருக்கும், उनके अंदर शर्म होगा। வெட்கம் இல்ல அப்படினா, शर्म नहीं होगा तो அவளை ஒரு பொண்ணாக வளர்க்கல, उसको एक स्त्री के हिसाब से नहीं बढ़ाए, அவனை ஒரு பையனை போல வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். एक लड़के के मानित उन्होंने बढ़ाया, ऐसा ஒரு मतलब பையனை போல வளர்க்கணும், एक लड़के को लड़के के मानित बढ़ाना ஒரு है, பிள்ளை போல வளர்க்கணும், और एक बच्ची को बच्ची के मानित बढ़ाना है। அப்படி வளர்த்தாதான் ऐसे सिखाएंगे तो வரக்கூடிய நாட்கள்
அவ சேஃபா இருப்பா, आने वाले दिनों में वो सुरक्षित रहेगी, அவ அவளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுப்பா. वो अपने बच्चों को ऐसे सिखाएगी। இன்னைக்கு இருக்கிற வாலி பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் பெறும்போது आज के जो जवान बच्चे हैं वो जब उनको जो बच्चा होता है அந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? वो क्या सिखाएंगे अपने बच्चों को? இவங்க என்ன உடுத்துறாங்களோ அதை விட மோசமா தான் உடுத்த போறாங்க. वो जो पहने हैं उससे भी खराब ही पहनने वाले हैं। அப்ப இன்னைக்கு என்ன நடக்கும் சிந்திச்சு பாருங்க. तो सोच कर देखिए क्या होगा। இன்னொரு 20 வருஷத்துல என்ன என்ன கண்டிஷன் ஆக போகுது இந்தியா? और इंडिया एक 20 साल के बाद क्या हालत होने वाला है? இந்தியா மட்டும் இந்தியா விட்டுருங்க, इंडिया को छोड़ दो, முழு உலகத்தை எடுத்துக்கிடுங்க, पूरे संसार को ले लो, இந்த 20 வருஷத்துல ஃபுல்லா டர்ன் அவுட் ஆயிரும். पूरे 20 साल में ऐसे पूरा गुम जाएगा। இன்னைக்கு பெங்களூருக்குள்ள நடக்க முடியல, आज बेंगलुरु के अंदर चल नहीं सकते, கோவாக்கு போணும் அப்படினா யோசிக்க வேண்டி இருக்குது, और गोवा जाने के लिए सोचना पड़ता है, அந்த பீச்சுக்கு போணும்னா யோசிக்க வேண்டி இருக்குது, बीच में जाने के लिए सोचना पड़ता है, ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போணும்னா एक साधारण एक जगह में जाना है तो கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டி இருக்குது, और आंख के लिए ऐसा एक पर्दा लगाना है, அது இடது பக்கம் வலது பக்கம் கண்ணு போயிர கூடாது, वो दाएं बाएं तरफ आंख नहीं जाना है करके, அப்படிப்பட்ட கண்டிஷன்ல வந்திருக்கு. ऐसा स्थिति है। இன்னைக்கு நான் பூனா போயிட்டு இருக்கேன், मैं पूना जा रहा था, நான் உட்கார்ந்து இருக்கேன், கண்ணு முன்னால ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உட்கார்ந்து இருக்காங்க, मैं यहाँ पर बैठा हूँ, मेरे सामने हस्बैंड एंड वाइफ बैठे हैं, அவங்களுக்கு வெக்கமே இல்ல, वो शर्म ही नहीं है उनमें, கண்ணு முன்ன எல்லாரும் கண்ணு முன்னால அங்கங்க தொட்டுக்கிட்டு இருக்காரு, वो सबके आंखों के सामने यहाँ वहाँ हाथ लगाता है। அப்ப எவ்வளவு மோசமான கண்டிஷன் ஆயிட்டு பாருங்க. तो कैसा भयानक परिस्थिति हो गया देखिए। இப்படி கண் கூட காட்சி அப்படி நடக்கும்போது ऐसे आंखों के सामने ऐसा होता है तो அத பார்த்து வேற எங்கேயோ கற்பழிப்பு நடக்குது. उसे देखकर कहीं और बलात्कार होता है। நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லி கொடுக்கலன்னா, हम यदि अपने बच्चों को सही तरीके से नहीं सिखाएंगे तो வெக்கம்ங்கிறது சொல்லி கொடுக்கணும். शर्म जो चीज है वो सिखाना है। அந்த வெக்கம் அந்த பிள்ளைக்கு இல்லன்னு வைங்க, वो शर्म उस बच्चे को नहीं है तो அது சொல்லுவாங்க இவனுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை ஏதா இருக்கான்னு சொல்லுவாங்க. और वो कहेंगे कि इसको शर्म नाम का चीज है ही नहीं। ஒரு இந்த கலாச்சாரம் இந்த இன்னைக்கு இருக்கிறது கலாச்சாரம் இல்ல, आज जो है वो एक कल्चर नहीं है, லக்ஸரியஸ் லைஃப்ல வாழ விருப்பப்படுறாங்க, वो एकदम आलीशान जिंदगी बिताना चाहते हैं। கொஞ்சம் கையில காசு வந்துட்டு அப்படினா थोड़ा हाथ में पैसे आ गए तो அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறிடுது, उनका जीवन बदल जाता है, அவங்களுடைய பேச்சு வித்தியாசமா மாறிடுது, बातें बदल जाती है। ஆனா ரெபெக்காவுடைய குணம் அவங்ககிட்ட இல்ல. लेकिन रेबेका का गुण उनके अंदर नहीं है। ரெபெக்காவும் ஈசாக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், और रेबेका और इसाक जो है पति पत्नी हैं। ஒரு கணவனை பார்த்த உடனே एक पति को देखते ही இவ எவ்வளவு மரியாதை கொடுக்கிறா ये பாருங்க, कितना आदर देती है, இவளுக்குள்ள ஒரு வெக்கம் வருது பாருங்க. इसके अंदर एक शर्म आती है। இன்னைக்கு அந்த மரியாதையும் வெக்கமும் இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். आज वो आदर और शर्म बच्चों के अंदर होना चाहिए। இனிமே வாலி பிள்ளைகள் ஆயிட்டாங்க, अभी जवान हो गए, நீங்க போய் இருந்துட்டு ஒழுங்கா மரியாதை கொடு, आप जाकर तू बराबर से मुझे आदर कर, புருஷனை பார்த்த உடனே வெக்கம் வரணும் और पति को देखकर शर्म आना चाहिए। அப்படினா என்னன்னு கேட்பாங்க அவங்க. ऐसा बोलेंगे तो क्या करके இப்போ पूछेंगे? அவங்களுக்கு சொல்லி திருத்தி பிரயோஜனம் கிடையாது. अब उनको सिखाकर समझाना व्यर्थ है। இனிமே அவங்களா திருந்தினாதான் திருந்தினாபடி, अभी वो खुद से सुधरेंगे तो ही सही ஆனா है। சின்ன பிள்ளையா இருக்கும்போது लेकिन बचपन में ही அந்த காட்சிக்குள்ள அவங்களை கொண்டு उस போகணும். दृश्य के अंदर उन्हें लेके जाना है, அப்பதான் அவங்க பொறுப்புள்ள பிள்ளையாக வளர முடியும். तभी वो जिम्मेदार बच्चे की मालिक बढ़ेंगे। அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க முடியும். वो अपने बच्चों को भला बुरा सिखा सकते हैं। இந்த ரெபெக்காட்ட தன்னுடைய கணவனை பார்த்த உடனே वो अपने पति को देखकर முக்காடிட்டு கொண்டாள். घूंघट पहन ली, ஒரு மரியாதை, एक आदर, ஒரு வெக்கம், एक शर्म, இந்த ரெண்டு காரியம் அது அடங்கி இருக்குது. ये दोनों चीज उसमें है। இந்த ரெபெக்கா முக்காடிட்டு கொண்டத பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ये रेबेका घूंघट पहनी थी, उसके लिए कलाम क्या कहता அத है? சாயிஃப் அப்படினு சொல்லுவாங்க. उसे साइफ बोला जाता है। சாயிஃப் அப்படிங்கிறது साइफ का मतलब ஒரு ஷால்னால தன்னை மூடிக்கொள்வது. एक शॉल से अपने आप को ढकना। இன்னொரு வசனத்தில வாசிக்கலாம், और एक वचन को हम पढ़ेंगे, ஆதியாகமம் 38 அதிகாரம் उत्पत्ति का 38वां अध्याय 14 வசனத்தில வாசிப்போம். 14वें वचन को पढ़ेंगे। சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக, மைக் பிடிச்சு பேசுங்க. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைத்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கும் போகிற வழியில் இருக்க நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். இப்போ யூதாவுடைய மருமகள் தாமாரை பற்றி பார்க்கிறோம். अब यहूदा का बहू जो है तामार, उसके बारे में हम देखते हैं। இவளுக்கு தன்னுடைய பையனை திரும்ப முடிச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே, अपने बच्चे को उसको विवाह करके नहीं दिया तो இவ நேரா என்ன செய்தா அப்படின்னா, ये सीधा क्या करती है? தன்னை முக்காடிட்டு கொண்டாள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. वो अपने आप को ढक लिया करके कलाम कहता है। இந்த இடத்துலயும் எபிரேய மொழியில என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, इस जगह में भी हिब्रानी भाषा में क्या बोला है? साइफ அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. साइफ ऐसा बोला गया है।
ரெபேக்கா முக்காடிட்டு கொண்டதும் சாயிஃப் தான், और रेबेका ने जो घूंघट पहना उसे भी साइफ बोला இவ जाता है, முக்காடிட்டு கொண்டதும் சாயிஃப் தான். और इसने जो अपने चेहरे को डापा वो भी साइफ ஆனா है। இதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. लेकिन इसमें एक फर्क है, தன்னை முழுவதுமாக மூடிக்கொள்றா. अपने आप को पूरी तरह से डाप देती है। அந்த ரெபேக்கா செய்தது தன்னுடைய முகத்தை தான் முக்காடிட்டு लेकिन கொள்றா. रेबेका जो है अपने चेहरे को ही डापती है, ஆனா இவ தன்னை முழுவதுமாக முக்காடிட்டு கொள்றா. लेकिन ये अपने आप को पूरी तरह से डापती है। இது வந்து சாயிஃப். ये साइफ है। இப்படி செய்து இவ என்ன செய்தா? ऐसे करके वो क्या करती है, விபச்சாரத்துக்குள்ளாக போறா. व्यभिचार के अंदर जाती है। தன்னுடைய மாமனார் கூட அவங்க தப்பான காரியத்தை செய்றா. अपने ससुर के साथ वो गलत काम करती है। இந்த இடத்தும் சாயிஃப் தான் கொடுத்திருக்குது. यहाँ पर भी इसे साइफ बोला जाता இனி है। நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, आज बहुत सारे लोग क्या कहेंगे, முக்காடு போட்டவங்க எல்லாம் தாமார் மாதிரின்னு சொல்லுவாங்க. जो घूंघट पहनते हैं वो तामार की तरह है। அது ரொம்ப பெரிய மோசமான காரியம். ये बहुत खराब चीज है वो। அப்படி சொல்லவே கூடாது. ऐसे बोलना ही नहीं है। இந்த சாய் இது வேற, ரெபேக்கா வேற. ये अलग है और रेबेका अलग है। நீங்க முக்காட தப்புன்னு சொன்னீங்கன்னா, अगर आप घूंघट को गलत करके बोलोगे அப்ப நீங்க ரெபேக்காவை தப்புன்னு சொல்றீங்க. तो आप रेबेका को गलत बोलते हो। தாமார் இந்த குற்றத்தை செய்தால், तामार ने गुनाह किया, அதுக்காக ரெபேக்காவும் தான் முக்காடிட்டு கொண்டாலே. इसके लिए रेबेका भी घूंघट पहनी ना, அப்ப ரெபேக்காவும் தப்பானவளா? तो रेबेका गलत है क्या? ரெபேக்கா தப்பானவள் கிடையாது. रेबेका गलत नहीं है। அப்ப முக்காட வச்சு நீங்க எதையும் தீர்மானம் பண்ண கூடாது. तो घूंघट से कोई भी चीज का विचार नहीं करना। இந்த சாயிஃப் அப்படிங்கிற வார்த்தை, साइफ ये जो शब्द है, இவ தன்னை மறைத்துக் கொள்றா. वो अपने आप को डांप लेती தான் है। யாருன்னு தெரியக்கூடாது. को मैं कौन हूं करके पहचानना नहीं। இவளுடைய முக்காட்டுல उसके घूंघट के अंदर மரியாதை ஒளிஞ்சிருக்குல. आदर नहीं है। இவளுடைய முக்காட்டுல इसके घूंघट के अंदर வெக்கம் மறைஞ்சிருக்குல. शर्म नहीं है। ஆனா ரெபேக்காவுடைய முக்காட்டுல लेकिन रेबेका के घूंघट के अंदर மரியாதை மறைஞ்சிருக்குது. आदर सब छिपा हुआ அங்க है, வெக்கம் மறைஞ்சிருக்குது. उसमें शर्म छिपा हुआ है। ஆனா தாமாருடைய முக்காட்டுக்குள்ள लेकिन तामार के घूंघट के अंदर மரியாதைக்காக முக்காடு போட்டா, वो आदर करने के लिए घूंघट पहनी क्या, இல்லாட்டி வெட்கத்தோட முக்காடு போட்டாளா? या फिर शर्म के साथ उसने घूंघट पहनी? தன்னுடைய மாமனாரோட தப்பு பண்றதுக்காக முக்காடு போட்டா. अपने ससुर के साथ गलत काम करने के लिए उसने घूंघट தன்னுடைய पहना। மாமனாருக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக முக்காடு போடல. वो अपने ससुर को आदर करने के लिए घूंघट नहीं पहना, அவமரியாதைக்காக முக்காடு போட்டாள். वो अपमान के लिए उसने घूंघट पहना। அதனால இந்த முக்காடு வச்சு எந்த தீர்மானமும் எடுக்க கூடாது. तो घूंघट से कोई भी स्थिर विचार नहीं करना। ரெபேக்காவும் தாமார் ரெண்டு பேரும் போட்டது சாயிஃப் தான். और रेबेका और तामार ने जो पहना है वो ताइफ ही है, அது சாயிஃப் தான். वो साइफ है। அது ரெண்டு வார்த்தையும் சேமா தான் இருக்குது. वो दोनों शब्द सही एक ही है। ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருடைய முக்காட்டுல மரியாதையும் வெட்கமும் மறைஞ்சிருக்குது. लेकिन एक के घूंघट के अंदर जो है आदर और शर्म छुपा हुआ है। ஆனா இன்னொருத்தருடைய முக்காட்டுல அவமரியாதையும் அதாவது வெட்கத்தையும் நீங்க பார்க்க முடியல. और दूसरे के घूंघट के अंदर आप उस शर्म को और आदर को नहीं देख सकते। பாருங்க, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ये दोनों के अंदर का फर्क यही है। இப்போ சபைக்குள்ள முக்காட பற்றி நம்ம பார்க்க போறோம். अब कलीसिया के घूंघट के अंदर हम देखने நம்ம वाले हैं। 4 விதமான முக்காடு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 4 प्रकार के घूंघट को हमने देखा है। ஒன்னு மோசேசுடைய முகத்துல போடப்பட்ட முக்காடு. एक मूसा के चेहरे पर रखा गया घूंघट, அது மாஸ்வே அப்படினு சொல்லுவாங்க. उसे मासवे करके बोला जाता है। இரண்டாவது ஒரு குஷ்டரோகியினுடைய தலை மூடாதிருக்க கடவன். और दूसरा एक कोड़ी का सर जो है वो अपना सर को न डापे। அதுக்கு ஹீப்ருல என்னது? उसको हिब्रू में क्या बोलते हैं? பார்வான்னு சொல்லுவாங்க. पारुआ बोला जाता है। அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்னது? लेकिन उसका असली मतलब क्या है? தலைமுடியை களைத்து போடுதல். अपने सर के बाल को बिखेरना, அது சில சோ அந்த காரியம் वो चीज है। மூணாவது காரியம், और तीसरा जो है, கர்த்தர் நம்மளை மூடுகிறார். परमेश्वर हमें डापता है, சிறகுகளாலே மூடுகிறார். अपने पंखों से डापता है। அது ஆப்ரா. वो आब्रा है, ஆப்ராங்கிற வார்த்தை. वो आब्रा शब्द है। நாலாவது ரெபேக்காவும் தாமாரும் முக்காடிட்டு கொள்றாங்க. और चौथा रेबेका और तामार घूंघट पहनती है, அது வந்து சாயிஃப். वो साइफ है। அதுல ரெபேக்காவுடைய சாயிஃப்ல மரியாதையும் வெட்கமும் மறைஞ்சிருக்குது. और उसके रेबेका के साइफ के अंदर आदर और शर्म छुपा हुआ है। ஆனா தாமாருடைய சாயிஃப்ல வெட்கத்தையும் காணி மரியாதையும் காணும். लेकिन तामार के इसके अंदर घूंघट के अंदर शर्म भी नहीं और आदर भी नहीं। இப்போ இந்த 4 முக்காட்டுல ये 4 घूंघट के अंदर எந்த விதமான முக்காடு பற்றி பவுல் பேசிக் கொண்டு இருக்கிறார்? किस प्रकार के घूंघट के बारे में पौल बात करता है, இத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். इसे ही हम देखने वाले हैं। ஒரு ஸ்திரீ முக்காடிட்டு கொள்ள வேண்டும் சொல்லி பைபிள் சொல்லுது. एक स्त्री घूंघट पहनना है करके कलाम कहता है। பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், पहला कोरिन्थ का 11वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5वें वचन को हम पढ़ेंगे। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். पहला कोरिन्थ 11वां अध्याय 5वां वचन। ஜெபம் பண்ணுகிற போதாவது
ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है ஜெபம் பண்ண போகிறதாவது போகிற போதாவது, पर प्रार्थना के समय தீர்க்க தரிசனம் உரைக்கிற போதாவது, या भविष्यवाणी के समय ஒரு ஸ்திரீ, एक स्त्री தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், जो अपने सर को डापती नहीं है, कोई भी स्त्री, அவ தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள். वो अपने सिर का अपमान करती है. சோ ஸ்திரீ ஜெபம் பண்ணும்போது तो स्त्री जो है प्रार्थना करते समय முக்காடிட்டு கொள்ளாமல் இருந்தால், अगर घूंघट नहीं पहने तो, அப்படிதானே சொல்லிருக்கு. ऐसे ही बोला है ना, ஒரு ஸ்திரீ ஜெபம் பண்ணும் போதாலும் சரி, एक स्त्री प्रार्थना करते समय தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாலும் சரி, या फिर भविष्यवाणी करते समय தன் தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், अपने सर को न डापने वाले कोई भी स्त्री தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். अपने सिर का अपमान करती है. அதுல ஹீப்ரூல அந்த டெக்ஸ்ட், அந்த பைபிள் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, हिब्रानी भाषा में उस वचन को आप देखेंगे तो அதுல उसमें ஒரு வார்த்தை, அந்த மூடிக்கொள்ளாதிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. और जो न डापती है उसके लिए एक शब्द दिया गया அதுக்கு है, பாருவா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. उसके लिए पारुआ करके बोला गया है. சோ எந்த ஸ்திரீயும், जो स्त्री பாருங்க, தன்னுடைய தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், अपने सर को न डापने वाली कोई भी स्त्री, அதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? उसको क्या बोलते हैं? பாருவா. पारुआ. எந்த ஸ்திரீ தன்னுடைய தலைய, பார்வாக்கு அர்த்தம் என்னது? पारुआ का मतलब क्या है? தன் தலைமுடியை களைத்து போடுகிறவள். अपने सर के बाल को बिखेरने वाली. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போதாவது, तो आप प्रार्थना करते समय தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாவது, या फिर भविष्यवाणी करते समय தன் தலையை களைத்து போடுகிறவள், अपने सर के बाल को बिखेरने वाली, தன் தலைமுடியை களைத்து போடுகிறவள், अपने सर के बाल को बिखेरने वाली, அவ தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். वो अपने सर के अपमान करती है. அப்போ ஜெபம் பண்ணும் போதாவது சரி, तो प्रार्थना करते समय தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாலும் சரி, या भविष्यवाणी के समय பெண்கள் எப்படி இருக்கணுமா? स्त्रियां कैसे होना चाहिए? தலைமுடிய நீட்டா இருக்கணும். और सर का बाल जो है एकदम सही रहना चाहिए. சும்மா களைச்சு போட்டு இருக்க கூடாது. ऐसे फैला हुआ नहीं रहना चाहिए. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, एक व्यक्ति अगर मर गया, நம்ம தமிழ்நாடு சைடுல ஒரு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா, अगर तमिलनाडु के साइड में किसी का पति गुजर जाते हैं, அவங்க வைஃப் உடைய தலைமுடி எப்படி இருக்கும்? उनका वाइफ के बाल को अगर आप देखेंगे तो எப்படி போட்டிருப்பாங்க? कैसे रहता है? களைச்சு போட்டிருப்பாங்க. ऐसे बिखरा हुआ रहता है. நீட்டா இப்படி தலைலாம் சீவி இருக்க மாட்டாங்க. वो अच्छे से बाल बना के नहीं रहते. தலைமுடியை களைச்சு போட்டுருவாங்க. सर के बाल को बिखेर देते हैं. ஏன்? என்னுடைய தலை கனவீனம் ஆயிடுச்சு, क्योंकि मेरा सर बिखेर गया, என்னுடைய தலை மரிச்சு போச்சு, मेरा सर मर गया. இங்க பைபிள் சொல்லுது, यहाँ कलाम कहती है, ஒரு ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதாவது, प्रार्थना करते समय या भविष्यवाणी करते समय தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், अपने सर को न डापने वाली कोई भी स्त्री, பார்வா பண்ணாத எந்த ஸ்திரீயும், पारुआ न करने वाली कोई भी स्त्री தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். अपने सर की अपमान करती है. அப்ப நம்ம பார்வா பண்ணக்கூடாது. तो हम पारुआ नहीं करना, தலைமுடியை களைச்சு போடக்கூடாது. सर के बाल को बिखेरना அப்படி नहीं है. களைத்து போட்டால் यदि हम बिखेरेंगे तो அது அந்த தலை முடி சரிக்கிறதுக்கு சமானம். और उस सर के बाल को मुंडन करने का समान है, அது மொட்டை அடிக்கிறதுக்கு वो சமானம். मुंडन करने का समान है. சோ இந்த இடத்துல பார்வா தான் கொடுக்கப்பட்டிருக்கே यहाँ வெளியே, पर पारुआ ही दिया गया है, மாஸ்வே கொடுக்கப்படவில்லை. मासवे नहीं दिया गया. மாஸ்வே கொடுக்கப்பட்டிருந்தால் यदि मासवे दिया होगा அப்ப तो துணி வச்சு மூடலாம், तो हम कपड़े से ढक सकते இல்லாட்டி हैं வேற ஏதோ வச்சு மூடலாம். या फिर कुछ कर सकते ஆனா हैं, இங்க அந்த காரியம் கொடுக்கப்படலை. लेकिन यहाँ पर वो नहीं दिया இங்க गया. பார்வா கொடுக்கப்பட்டிருக்குது. यहाँ पारुआ दिया गया है. அப்ப எந்த ஸ்திரீயும் और जो स्त्री ஜெபம் பண்ணும் போதுனாலும் சரி, प्रार्थना करते समय இல்லாட்டி தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதாலும் சரி, या फिर भविष्यवाणी करते समय தன் தலைமுடியை களைத்து போடாமல் இருக்கணும். अपने सर के बाल को बिखेरना नहीं है. அப்படி களைத்து போட்டால் यदि बिखेर देगी तो அது தலையை சரைக்கிறதுக்கு சமானம். वो अपने सर को मुंडन करने का समान है. அதத்தான் பவுல் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார். इसे ही पौलुस स्पष्ट रूप से कहता है. இன்னும் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15वें वचन को पढ़ेंगे. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். पहला कोरिन्थी का 11वां अध्याय 15वां वचन. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்று சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है. இப்போ திரும்ப நம்ம மெதுவா நம்ம வாசிக்கலாம். अभी हम धीरे से पढ़ेंगे. ஸ்திரீ தன் மயிரை ஸ்திரீ தன் மயிரின முடியை
நீளமாய் வளர்க்கிறது நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறதென்றும் அவளுக்கு எதா இருக்குதான் மகிமையா இருக்கிறது என்று. அப்போ ஸ்திரீ ஆனவள் எப்படி என்ன செய்யணும்? तो स्त्री क्या करना है? முடிய நீளமா வளர்க்கணும். बाल को लंबा बढ़ाना है, அதுதான் அவளுக்கு மகிமை. वही उसके लिए महिमा है। இப்படி மகிமையா இருக்கிறது என்று ऐसे महिमा है करके சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? சுபாவமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? अपना स्वभाव आपको सिखाता नहीं क्या? சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கிடுங்க, छोटे बच्चों को ले लीजिए, அவங்க முடிய நீளம் வளர்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கும். वो बाल को लंबा बढ़ाने का बहुत इच्छा रखती அது है, அவங்களுடைய சுபாவம். वो उनका गुण है। அந்த தலைமுடி நீளமா வளர்க்கிறது वो बाल को लंबा करना அது அவங்களுக்கு மகிமையா वो இருக்கிறது. उनके लिए आदर है, அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. वही उनके लिए दिया गया महिमा है। இந்த मुடி और ये बाल जो है, வாசிக்கலாம், தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. और बाल उसके लिए ओढ़नी के लिए दिया गया है। இன்னைக்கு முக்காடு என்ன? आज ओढ़नी क्या है? இப்போ இந்த இடத்துல முக்காடுன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. अब यहाँ पर ओढ़नी दिया गया है, இந்த முக்காட்டுக்கு எபிரேய மொழியில और ये ओढ़नी को इब्रानी भाषा में அத சானீஃப் அப்படினு சொல்வாங்க. उसे सानीफ करके बोला जाता है। சானீஃப், सानीफ, சானீஃப் அப்படினா सानीफ का मतलब அது ஒரு துணியினால மூடக்கூடிய ஒரு துணியை குறிக்குது, एक कपड़े को दर्शाता है, ஒரு டர்பனை குறிக்குது, एक पगड़ी को बताता है। அப்ப ஒரு ஸ்திரீக்கு டர்பன் என்னது? और एक स्त्री के लिए पगड़ी क्या है? ஸ்திரீக்கு டர்பன் வந்து அவளுடைய முடிதான் அவளுக்கு முக்காடுன்னு சொல்லி और एक கொடுக்கப்பட்டிருக்கு. स्त्री को अपना बाल ही उसके लिए एक पगड़ी है। அப்ப இந்த முடியை तो ये इस पगड़ी को ஜெபம் பண்ணும் போகிறதாவது, प्रार्थना करते समय அவங்க தீர்க்கதரிசனம் வரைக்கும் போதாவது, या फिर वो भविष्यवाणी करते समय தன் முடியை கலச்சு போடக்கூடாது, अपने बाल को बिखेरना नहीं है, அதை நீட்டா கட்டி இருக்கணும், उसको अच्छे से बांधना है, அதை நீட்டா கலச்சு போடாம நீட்டா இருக்கணும். उसको यहाँ वहाँ बिखरे बिना उसको अच्छे से बांधना है। அப்படி கலச்சு போட்டு ஜெபம் பண்ணா यदि अगर वो बिखेर कर प्रार्थना करे, அது எப்படி இருக்குமா? वो कैसा होगा? அது மகிமையா இராது, वो महिमा नहीं है, அது அவங்களுக்கு கனவீனமா இருக்கும். वो उनके लिए अपमान है। சோ முடிதான் அவளுக்கு என்னதான் இருக்குது? वो बाल ही उसके लिए क्या है? முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்குது, ओढ़नी के रूप में दिया गया है, அதுதான் அவங்களுக்கு டர்பனா கொடுக்கப்பட்டிருக்குது. वही उनके लिए पगड़ी के रूप में दिया गया है। சானீஃப் அப்படினா सानीफ का मतलब அது ஒரு டர்பன் அப்படினு சொல்லி அர்த்தம். वो एक पगड़ी ऐसा मतलब होता இது है। நமக்கு ஸ்திரீகளை பாருங்க, एक बहनों को देखिए, டர்பன் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க சில நேரம். वो टर्बन पगड़ी के जैसे ही बांधते हैं, முடியை இழுத்து பிடிச்சி और बाल को अच्छे खींचकर கொண்ட போடுவாங்கல்ல, ऐसे பகடி गार्ड बांधते हैं, இப்படி வச்சுங்க கொண்ட கட்டுவாங்க. ऐसे गार्ड बांधते हैं। இட்ஸ் ஈக்குவல் டு டர்பன் தான். वो एक पगड़ी के हिसाब का ही है। சுபாவமே அவங்களுக்கு போதிக்கவில்லையா? वो स्वभाव उनको सिखाता नहीं क्या? இந்த முடியை கலச்சி போடக்கூடாது, ये इस बाल को बिखेरना नहीं है, இந்த முடியை வெட்டக்கூடாது, इस बाल को काटना नहीं है। இது அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட முக்காடு, ये उनके लिए दिया गया एक घूंघट है, துணி முக்காடு இல்ல. और कपड़ा जो है घूंघट नहीं। ஆனா ரெபேக்கா ஒரு முக்காடு போட்டிருந்தா, लेकिन रेबेका ने घूंघट पहना था, அது அவங்களுடைய பாரம்பரியம். वो उनका रिवाज है। ஆண்களை பார்த்த உடனே और पुरुष को देखते ही அங்க முக்காடிட்டு கொள்வாங்க, वो घूंघट पहनते हैं। இந்த நம்ம ஈவன் இந்தியாவிலும் கூட इवन हिंदुस्तान में அப்படி கலாச்சாரம் உண்டு, ऐसा एक रिवाज है, தமிழ் பண்பாடும் உண்டு, और तमिल कल्चर भी है। அப்ப இந்த பண்பாட்டை எல்லாரும் இழந்து போய் தான் இருக்காங்க. तो ये सारे चीजों को खो गए हैं। நீங்க இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச் போனீங்கன்னா, आज रोमन कैथोलिक चर्च में जाओगे, அங்க சாரி கிடையாது முக்காடு போடுறதுக்கு, वहाँ घूंघट पहनने के लिए साड़ी नहीं है, அவங்க ஸ்கார்ஃப் எடுத்து கட்டிடுவாங்க, वो स्कार्फ लेके बांधते हैं, முடி இங்க கட்டு பாதி தான் இருக்கும், और बाल यहाँ पर आधा ही होगा, எல்லாம் பாய் கட் மாதிரி வெட்டி இருப்பாங்க, और सब कुछ वो पुरुष की तरह काटते हैं, ஆனா உள்ள போகும்போது இங்க ஸ்கார்ஃப் கட்டி இருப்பாங்க. लेकिन अंदर जाते समय स्कार्फ पहनती है। ஒரிஜினல் முக்காடை எடுத்து போட்டுட்டு असली घूंघट को निकाल कर வேற ஒரு ஸ்கார்ஃப் வச்சு கட்டினா அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். और उसे एक स्कार्फ से बांधेंगे तो परमेश्वर स्वीकार नहीं करेगा। முடிய நீங்க உங்க தலையை இந்த சேலையினாலயோ இல்லாட்டி ஒரு துணியில நீங்க மூடுறது, और बाल को एक साड़ी से या फिर कपड़े से ढकना, அது நான் தப்புன்னு சொல்ல வரல, वो गलत है करके नहीं बोलता அதை நீங்க हूं। போடலாம், आप पहन सकते हो, நீங்க சபைக்குள்ள வரும்போதும் போடலாம், आप कलीसिया में आते समय पहन सकते हो, உங்க வீட்ல இருக்கும்போதும் போடலாம், आप घर पे रहते समय भी पहन सकते हो, எங்க இருக்கும்போதும் நீங்க போடலாம், आप जहां भी रहो वहां पर पहन सकते हो। ஆனால் लेकिन தலைமுடி தான் உங்களுக்கு ஒரிஜினல் முக்காடு, सर के बाल ही आपके लिए असली घूंघट है। இந்த முக்காடை வெட்டிராதீங்க, इस ओढ़नी को काटना नहीं है, இந்த முடியை வெட்டினால் इस
इस बाल को अगर काटेंगे तो அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊழியத்தை கூட செய்ய முடியாது. उनका पति जो है सेवा भी नहीं कर அவங்க सकते, ஊழியத்தை செய்ய முடியாது. वो सेवा भी नहीं कर सकते, ஊழியத்தின் பாகத்துல எது வர முடியாது. और सेवा के कोई भी भाग में आ नहीं सकते, ஏன்னா அவங்க தலையை கனவீனப்படுத்திட்டாங்க. लेकिन उन्होंने सर, क्योंकि उन्होंने सर का अपमान किया है। யார் நமக்கு தலை? कौन हमारा सर है? யெகோஷுவா தான் நமக்கு தலை. यहोशुआ ही हमारा सर है। அவரையே கனப்படுத்திட்டு उसको ही आधा अपमान करके அப்ப அங்க போய் ஊழியம் செய்ய முடியுமா? तो वहां जाके सेवा कर सकते हैं क्या? செய்ய முடியாது. नहीं कर सकते। So we have to rectify ourselves. हम अपने आप को सुधारना है, நம்மள சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம். हम अपने आप को सुधारने का समय है। நம்ம முக்காடு சபையில வரும்போது हम कलीसिया में आते समय நம்ம நீட்டா முக்காடு போட்டு வராங்க. हम एकदम लंबा घूंघट पहनते हैं, அது வர்றதுனால தப்பு கிடையாது. वो आने से गलत नहीं, வராம இருந்தாலும் தப்பு இல்ல. और नहीं पहनेंगे तो भी गलत ஆனா नहीं, முடிய வெட்டிர கூடாது. लेकिन बाल को नहीं काटना। முடிதான் அவளுக்கு முக்காடு அப்படினு பைபிள்ல கொடுத்திருக்குது. बाल ही उसके लिए घूंघट करके कलाम में दिया गया அதுதான் है, அவளுக்கு முக்காடு. वही उसके लिए घूंघट है। இந்த உலகத்தினுடைய காரியங்கள் முக்காடு கிடையாது. ये संसार की चीज आपके लिए घूंघट नहीं है, ஆனா ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட முக்காடு, लेकिन स्त्री को दिया गया घूंघट அது முடி மட்டும்தான். वो केवल बाल है। பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா उसके पहले वचन को अगर आप देखेंगे, 13 வசனத்துல வாசிக்கலாம். 13वें वचन को हम देखेंगे। புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், அவனுக்கு என்னதான் இருக்குதா? एक पुरुष बाल बढ़ाना उसके लिए कैसा है? அது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று, वो उसके लिए अपमान है करके, கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? அப்போ ஒரு புருஷன், एक पुरुष முடிய நீளமா வளர்க்கிறது, बाल को लंबा बढ़ाना கனவீனமா இருக்கிறதுன்னு சுபாவமே சொல்லி கொடுக்கலையா? वो अपमान है करके स्वभाव आपको सिखाता नहीं क्या? ஒரு ஸ்திரீ முடிய நீளமாய் வளர்க்கிறது और एक स्त्री बाल को लंबा बढ़ाना அது மகிமையா இருக்குன்னு சொல்லி சுபாவமே உங்களுக்கு போதிக்கலையா? वो उसके लिए महिमा है करके आपका स्वभाव आपको सिखाता नहीं। அப்போ ஒரு ஸ்திரீ முடிய வெட்ற அப்படினா, तो यदि कोई स्त्री बाल काटती है तो அவ சுபாவத்துல ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டுன்னு அர்த்தம். उसके स्वभाव के अंदर कोई कमी आ गई है। ஒரு புருஷன் முடிய வளர்க்கறாங்க அப்படினா, और एक पुरुष बाल बढ़ाता है तो அவனுக்குள்ள சுபாவத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டுன்னு उसके அர்த்தம். स्वभाव के अंदर कुछ तो गड़बड़ी आ गई है, அப்ப அவங்களுக்காக ஜெபிக்க தான் செய்யணும். तो उनके लिए प्रार्थना ही करना है। அவங்கள போய் குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. उनको गुनाह नहीं बताना, நீ இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க. तो ऐसे कर दिया करके मत बोलिए। ஒரு புருஷன் முடி நீளமா வளர்த்திருக்காங்கன்னா, एक पुरुष अगर बाल बढ़ाता है तो, பழைய ஏற்பாட்டுல முடிய வளர்த்திருக்காங்க. जूने करार में बाल बढ़ाए हैं। சிம்சோன் நீளமா வளர்த்திருக்கான். सिमसोन ने बहुत लंबा बढ़ाया है, அவன் நஸ்ரேயன். वो नसरेन है। ஆனா இப்போ நஸ்ரே வரும் கிடையாது. लेकिन अब नसरेन कुछ नहीं है। இன்னைக்கு नस्रे वरदान இருக்கா? अभी नसरेन का वरदान है क्या? இன்னைக்கு नस्रे वரும் கிடையாது. आज नसने का वरदान नहीं है। சிம்சோன் நஸ்ரே வரம் எடுத்தான்னா, वो अगर सिमसोन नसरे वरदान लिया तो அவன் தலைமுடி அவன் சரைக்கவே இல்ல. वो अपने सर के बाल को काटा ही नहीं, அவன் முடி எல்லாம் இப்படி ஸ்ட்ராங் ஆகி போச்சு. उसका बाल जो है ऐसे गांठ बन गया, ஒட்டிட்டுது. वो चिटक गया। அது இந்த ஜடன்னு சொல்லுவாங்கல்ல, वो गांठ बनना करके அந்த बोलते மாதிரி हैं। 7 ஜடைகள் அவனுக்கு இருந்தது. ऐसे 7 गांठ थी, அப்படிதான் பைபிள் சொல்லுது. ऐसे ही कलाम में बोला गया சோ है। இப்படி 7 ஜடைகள் அவன்கிட்ட இருந்தது. ऐसे 7 गांठ थी। அவன் முடியெல்லாம் மணத்து பாத்துறாதீங்க, மணத்து பார்க்க முடியாது. उसके बाल को हम सूंघ नहीं सकते, ஷாம்பு போட்டெல்லாம் இது பண்ணிருக்க वो மாட்டான். शैम्पू से धोया नहीं होता है। ஆனா ஸ்திரீக்கு முடிதான் முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்குது. लेकिन स्त्री के लिए एक बाल ही उसके लिए घूंघट दिया गया है। சுபாவமே போதிக்குது वो நம்மளுக்கு. स्वभाव ही उसे अपने आप को सिखाता முடிதான் है। அவளுக்கு டர்பன். बाल ही उनके लिए पगड़ी है। பாருங்க, நம்ம எப்பவுமே டாக்டரின் பாயிண்ட் பேசவே மாட்டோம். हम कभी भी डॉक्ट्रिन पॉइंट नहीं बात करते ஏன்னா हैं, இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ऐसे बहुत सारे समस्याएं हैं इसमें। நம்ம ஹீப்ரூவின் அடிப்படையில போகும்போது लेकिन हिब्रू के नींव के अंदर जाते அங்க समय எல்லாமே மாறிரும். वो सब कुछ बदल जाता है। நம்ம விவாதம் பண்ண மாட்டோம். हम उसमें विवाद नहीं कर सकते। பாருங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. कलाम में वैसे दिया गया है। இந்த முக்காடை பற்றி इस घूंघट के बारे में பைபிள்ல பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? पौल क्या कहता है? பாருங்க, அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 14 वचन को पढ़िए। 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். पहला कोरिन्थ का 11वां अध्याय 4वां वचन 14। ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். வாக்குவாதம் பண்ண எங்களுக்கு வழக்கம் இல்லை. वो विवाद करना हमारे लिए पसंद नहीं। எதை குறிச்சு? किसके बारे में? முக்காட பற்றி வாக்குவாதம் பண்றதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. घूंघट के बारे में जो विवाद करना है हमारे लिए, हमारे पास जगह नहीं। எதை பற்றி பேசக்கூடாதா? किसके बारे में बात नहीं करना? யாருக்கு இடம் இல்லையா? किसके लिए जगह नहीं है? எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் இடம் இல்லை.
हमारे और परमेश्वर के सम्मुख में कलीसिया में जगह नहीं है, அதை பற்றி நம்ம பேசவே கூடாதான், उसके बारे में बात ही नहीं करना है, விவாதம் பண்ண கூடாதான், विवाद नहीं करना है, சோ விவாதம் வேண்டாம். तो विवाद नहीं चाहिए। இது ஒரு நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா आप संसार में देखेंगे तो ஒரு 90% 90% எல்லாருமே முக்காடு போட்டிருப்பாங்க, सभी लोग घूंघट पहनते हैं, ஒரு 10% और एक 10% முக்காடு போட்டிருக்க மாட்டாங்க. घूंघट नहीं पहनते। அந்த 90%ல वो 90% में 10% மட்டும் தான் முடிய நீளமா வளர்த்திருப்பாங்க, और 10% ही उसमें बाल लंबा बढ़ाए रहेंगे, மிச்சவங்க துணினால மூடி இருப்பாங்க, बाकी लोग सर से कपड़े से ढके होंगे, ஆனா உள்ள முடி வெட்டி இருப்பாங்க. लेकिन अंदर बाल काटे होंगे। சோ இந்த முக்காடு பிரச்சனை கண்டிப்பா ஜனங்களுக்கு வரணும். ये घूंघट जो है समस्या जरूर लोगों में आना है। நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்குது, बहुत सारे चीज कलाम के अंदर है, சின்ன சின்ன காரியங்கள் இருக்குது, छोटी छोटी बातें हैं, அதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. उसमें बहुत सारे चीज छिपा हुआ है। உதாரணமா ஷூ போடுறது, और उदाहरण के रूप में एक शू पहनना, சபையில ஷூ போட்டு உள்ள வரலாமா? कलीसिया में शू पहनकर आ सकते हैं क्या? அப்ப நம்ம சொல்லுவோம் இல்ல பரிசுத்தமான இடம் நம்ம ஷூ போடக்கூடாது. तो हम बोलेंगे पवित्र जगह है उधर नहीं आना। அப்ப அதுக்கு விவாதம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, उसके लिए विवाद करने के लिए कुछ झूठ बोलेगी। நம்மளும் தேவனுடைய ஆலயம் தான், हम भी परमेश्वर के मंदिर அப்ப हैं, நம்ம ஷூ போடலாமா? तो हम शू पहन सकते हैं क्या? வெளியில போகும்போது ஷூ போட்டு நடக்கலாமா? तो बाहर जाते समय शू पहन के चल सकते हैं क्या? பரிசுத்த ஸ்தலத்துல ஷூ வரக்கூடாதுன்னா पवित्र स्थान में यदि शू नहीं आना है அப்ப तो நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், तो हम परमेश्वर के मंदिर हैं, அப்ப நம்மளும் செருப்பு ஷூலாம் போடக்கூடாது. तो हम भी जूती नहीं पहनना, அதனால எங்கனாலும் நம்ம போட்டுக்கலாம். नहीं तो इसलिए हम कहीं भी पहन सकते இப்படி हैं। விவாதம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ऐसे विवाद करने वाले भी हैं। ஆனா எபிரேய மொழியின் அடிப்படையில போகும்போது लेकिन हिब्रानी भाषा के नींव के अंदर जाते समय அதனுடைய ஒரிஜினல் கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா, अगर उसका असली कंसेप्ट आपको समझ में आ गया, ஒன்னு கர்த்தருக்கு பயந்து ஷூவை கலத்துவாங்க, एक तो परमेश्वर को डर के जूती निकालेंगे, இல்லாட்டி பயம் இல்லாம நடந்துட்டு இருப்பாங்க, या फिर बिना भय का निर्भय का वो चलते रहेंगे। அவங்க தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. वो परमेश्वर का सेवक नहीं हो सकता। ஒரு மனிதன் ஷூ போட்டு பிரசங்கம் பண்றாங்கன்னா, एक व्यक्ति अगर जूती पहनकर प्रचार करता है तो he cannot be a servant of God. वो परमेश्वर का सेवक नहीं हो सकता। அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க முடியாது. वो परमेश्वर का सेवक नहीं हो सकता। ஏன் இருக்க முடியாது? क्यों नहीं हो सकता? ஒரு ஷூக்குள்ள வெளிப்பாடு அவனுக்கு இல்ல அப்படினா, एक जूती का प्रकाश नहीं है तो அவனுக்கு எதை பற்றி வெளிப்பாடு வந்துரும்? तो किसके बारे में प्रकटीकरण ஒரு आएगा? ஊழியக்காரனுக்கு ஷூவை குறித்தான வெளிப்பாடு இல்லன்னா, एक सेवक को अगर जूती के बारे में प्रकटीकरण नहीं है तो, செருப்பு பற்றின வெளிப்பாடு இல்லன்னா, जूती के बारे में प्रकटीकरण नहीं है तो அவங்க எதை பற்றி வெளிப்படுத்த போறாங்க? वो किसके बारे में प्रकटीकरण ஓ करेंगे? நாளைக்கு அது நடக்க போகுது, वो वहां पर कल वो होने वाला है, நாளைக்கு இது நடக்க போகுது, और कल ये होने वाला है, எல்லாம் சொல்லட்டும். कुछ भी बोलने दो। ஒரு செருப்புக்குள்ள வெளிப்பாடு இல்லையே, एक जूती का अगर प्रकटीकरण नहीं है, அப்படி இருக்கும்போது என்ன வெளிப்பாடு அவங்க பெற முடியும்? ऐसा नहीं है तो कैसा प्रकटीकरण मिलेगा? They can show themselves that they are the servant of God. वो दिखा सकते हैं कि वो अपने आप को बड़े परमेश्वर के सेवक हैं। அவங்க தன்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மீது காமிக்க முடியும். वो अपने आप को परमेश्वर के सेवक के मानिक दिखा सकते ஆனா हैं, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனா இருந்ததே கிடையாது. लेकिन वो परमेश्वर का सेवक नहीं बन सकते। அவங்க மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்கும். हो सकता है उनके द्वारा अद्भुत काम हो। கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவார், परमेश्वर एक दिन कहेगा, நான் உங்களை அறியேன், मैं तुम्हें नहीं जानता, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு தூர போங்க. अक्रम क्रिया वाले मुझसे हट जाओ। அவங்களை விலக்கி போடுவார். उनको अलग करेगा। ஏன் விலக்குவார்? क्यों अलग ஒரு करेगा? செருப்பை பற்றின வெளிப்பாடே இல்ல. एक जूती का प्रकटीकरण नहीं है। அப்படி இருக்கும்போது ऐसे रहते அவங்க समय எதை குறித்து வெளிப்படுத்துவாங்க? वो किसके बारे में प्रकट தேவனை करेंगे? குறித்து வெளிப்படுத்த முடியுமா? परमेश्वर के बारे में प्रकट कर सकते हैं क्या? முடியாதே. नहीं कर सकते। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, இந்த முக்காடு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये घूंघट जो है बहुत महत्वपूर्ण है। முக்காடை பற்றி பார்க்கும்போது घूंघट के बारे में जब हम देखते பைபிள் हैं, தெளிவாக நம்ம சொல்லி இருக்குது, कलाम एकदम स्पष्ट रूप से बोला है, பெண்களுக்கு தலைமுடிதான் முக்காடு, और स्त्रियों के लिए बाल ही उनके लिए ओढ़नी है, இப்ப ஆண்கள் முடிய வளர்க்க கூடாது. और पुरुष बाल नहीं बढ़ाना। முடிய வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கனவீனம். वो बाल बढ़ाएंगे तो उनके लिए अपमान है। நிறைய பேருக்கு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग न जानते हुए ऐसे करते हैं। அதுக்காக அவங்க மேல குற்றம் சொல்ல வேண்டாம். उसके लिए उनको गुनाह मत बताइए। தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மளை விட ஃபார்வர்டா போயிடுவாங்க. अगर उनको मालूम पड़ गया तो हमसे आगे निकल जाएंगे। சோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். तो परमेश्वर महान कार्य करे। பாருங்க, நீங்க முக்காட குறித்து நிறைய காரியங்களை பார்த்தோம். और घूंघट के बारे में बहुत सारी चीज हमने देखा இந்த है। 4 வாரம் முக்காட பற்றி பார்த்தோம். ये 4 सप्ताह हमने घूंघट के बारे में ही देखा। ஜெபம் பண்ணி வரபோதாவது, प्रार्थना करते समय தீர்க்கதரிசனம் உரைக்கிற போதாவது, या फिर भविष्यवाणी करते समय, தலையை மூடாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், और बाल को न डापने वाली कोई भी स्त्री, அதுக்கு ஹீப்ருல என்னது? उसको हिब्रानी भाषा में क्या बोलते हैं? பாருவா. पारुआ।
பார்வான அர்த்தம் என்ன? पारवा का मतलब क्या है? துணியை வச்சு மூடல அப்படின்ற அர்த்தம் இல்ல. कपड़े से नहीं ढका करके मतलब नहीं, தலைமுடியை களைச்சு போடுதல். अपने बाल को बिखेरना। ஒரு ஸ்திரீ வந்து தலைமுடியை களைச்சு போட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாங்கன்னா, एक स्त्री अगर बाल को बिखेर कर भविष्यवाणी करती है, அது பொதுவா குளிச்சிட்டு வருவாங்க. साधारण रूप में स्नान करके जब आते குளிச்சிட்டு हैं வந்து தலை சீவாம வந்து உட்கார்ந்திருப்பாங்க. और स्नान करने के बाद बाल बनाते नहीं है, ऐसे बैठते हैं। தலையை நீட்டா நீங்க பண்ணிருக்கணும். वो बाल को ऐसे ही नीट बनाना है। குளிச்சு முடிச்ச உடனே தலை காயணும் அப்படிங்கிறதுக்காக और स्नान करने के बाद बाल सूखने के लिए நீங்க கொஞ்சம் விரிச்சு போட்டு காய போட்டுக்கலாம். आप घर पे ऐसे कर सकते हैं, ஆனா ஜெபம் பண்ணும்போது लेकिन प्रार्थना करते समय நீட்டா இருக்கணும் உங்க முடி. एकदम सीधा रहना चाहिए। சும்மா இங்க இருந்து இப்படி இங்க இப்படி சுருட்டி இங்க முன்னாடி விடுறது, ऐसे ऐसे गोल घुमा के आगे छोड़ना, அப்படி முடி அப்படி முன்னாடி விட்டு அப்படி டெரரத்தை காமிக்கிறது, ऐसे बाल को आगे दिखा के ऐसे दिखाना, கர்த்தர் பயப்பட மாட்டாரு. परमेश्वर नहीं डरेगा। அங்க பய காட்டுற வேற ஒருத்தன் வந்துருவான். वहाँ डराने के लिए दूसरा कोई आ जाएगा। இப்படி மைக்கேல் ஜாக்சன் மீதெல்லாம் விடக்கூடாது. ऐसे माइकल जैक्सन की तरह सब नहीं छोड़ना। இதெல்லாம் சரியான ஒரு காரியம் இல்ல. ये सब सही चीज नहीं है। அவங்க ஜெபிக்கும் போதாவது, वो प्रार्थना करते समय தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதாவது या भविष्यवाणी करते समय தன் முடியை நீட்டா வச்சிருக்கணும். अपने बाल को सही रखना है, தன் முடியை நீட்டா சீவி இருக்கணும். अपने बाल को अच्छे से बनाना है, தலைமுடி களைச்சு போட்டிருக்க கூடாது. अपने बाल को बिखेरना नहीं है। ஏன் அப்படின்னா, क्यों ऐसा है? தலைமுடி அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கு. उसके बाल जो है उसके लिए घूंघट दिया गया। இது வாக்குவாதத்துக்காக அல்ல, ये विवाद के लिए नहीं। நாங்களும் தேவனுடைய சபைக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. और हमारा और इस परमेश्वर का कलीसिया का संबंध नहीं है। இத பத்தி வாக்குவாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பைபிள்ல கொடுத்திருக்குது. और इसके बारे में विवाद मत करो करके कलाम में लिखा गया है। தேவன் உங்களை எப்படி வழி நடத்துறா அப்படி நீங்க செய்யலாம். परमेश्वर आपको जैसा चलाता है वैसे चलाइए। நீங்க சபைக்கு வரும்போது आप कलीसिया आते समय பெண்கள் மூடிட்டு வரலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. और स्त्री जो है ढक कर आ सकती है, कोई समस्या नहीं। முடியை வெட்டினீங்கன்னா பிறகு எனக்கு தெரியாது. अगर बाल काटेंगे तो फिर मैं नहीं जानता। அப்ப கர்த்தருக்கு நீங்க பதில் சொல்லணும். तो आप परमेश्वर को जवाब देना ஏன்னா है, அதுதான் உங்களுக்கு முக்காடு. क्योंकि वही आपके लिए घूंघट है। நீங்க கர்ச்சீஃப் வச்சு மூடுறீங்களோ, சேலை வச்சு மூடுறீங்களோ, आप स्कार्फ से या कर्चीफ से बांधते हैं या साड़ी से बांधते இல்லாட்டி हैं தொப்பி வச்சு மூடுறீங்களோ, या फिर टोपी से बांधते பழைய हैं। காலத்துல தொப்பி வச்சு மூடி இருக்காங்க. और जो जुना समय में जुने समय में टोपी से भी ढके हैं, அதையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். उसे भी मैंने जांच कर देखा। எல்லா விதத்திலயும் அவங்க போட்டிருக்காங்க. सभी प्रकार से उन्होंने डाला है, ஆனா முடிதான் அவங்களுக்கு முக்காடு. लेकिन बाल ही उनके लिए घूंघट है। ஆண்கள் முடிய வளர்க்க கூடாது. पुरुष बाल नहीं बढ़ाना। அவங்க முடிய வளர்த்தாங்கன்னா वो बाल बढ़ाए तो அது அவங்களுக்கு கனவீனம். वो उनके लिए अपमान है। ஒரு முடிய பற்றின வெளிப்பாடே இல்லன்னா, एक बाल के बारे में प्रकटीकरण नहीं होगा तो, செருப்ப பற்றின வெளிப்பாடே இல்லன்னா, एक चप्पल के बारे में, जूती के बारे में प्रकटीकरण என்ன नहीं செய்ய है முடியும் तो சிந்திச்சு वो பாருங்க. क्या कर सकते हैं सोच कर देखिए। தேவன் அவங்களை பற்றி எவ்வளவு எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியல எனக்கு. मैं बोल नहीं पा रहा हूँ। ஒரு செருப்பை பற்றி இன்னைக்கு ஊழியக்காரங்க செருப்பு போட்டு அங்க நிப்பாங்க. आज सेवक लोग जो है जूती पहनकर खड़े रहते हैं। நான் இங்க அந்தேரிங்கிற இடத்துல ஒரு இடத்துல நான் ஹீப்ரு டீச் பண்ண போறேன். अंधेरी एक जगह पर हिब्रू सिखाने के लिए जा रहा हूँ। அப்போ அங்க ஸ்டேஜ்ல நான் மேல டீச் பண்ண போறேன். तो वहाँ मंच पर मैं सिखा रहा हूँ। நான் ஷூவை கலத்திக்கிட்டு இருக்கிறேன். मैं जूती को निकाल रहा हूँ। என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, मेरे पास एक भाई ने कहा, பிரதர் நோ ப்ராப்ளம், நீங்க ஷூவோட உள்ள போலாம் அப்படின்னு சொன்னாங்க. उन्होंने कहा कोई समस्या नहीं, आप जूती पहनकर जा सकते हैं। நான் சொன்னேன், இது உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே கிடையாது. तो मैंने कहा कि आपके लिए सही है, मेरे लिए सही नहीं। கலத்தி போட்டு தான் அங்க போனேன். मैं जूती निकाल कर ही गया। ஏன் கலத்தி போட்டு போணும் தெரியுமா? क्यों जूती निकाल कर जाना है? அது யூடியூப்ல போட்டுருவேன், மெசேஜ் போடுவோம் இன்னைக்கு. यूट्यूब में एक संदेश डालेंगे आज। இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த மெசேஜ் போடுவேன். आज नहीं तो कल आएगा। அத கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். वो जरूर सभी लोग देखना है। கலத்திட்டு தான் அங்க மேடைக்கு ஏறணும். वो निकाल कर ही मंच पर जाना है। பாடும் போதும் சரி, गीत गाते समय மியூசிக் வாசிக்கும் போதும் சரி, और संगीत बजाते समय கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போதும் और परमेश्वर की सेवा करते समय செருப்பு அங்க இருக்க கூடாது. और वहां पर जूती नहीं होना। செருப்பு அங்க இருந்துச்சுன்னா अगर जूती होगा तो அதுக்கு அர்த்தம் வேற, उसका मतलब अलग है। அதுக்கு அர்த்தம் வேற, उसका मतलब अलग है। அத நீங்க யூடியூப்ல நீங்க பார்த்து தெரிஞ்சிடலாம். यूट्यूब में आप देखकर समझ सकते சோ हैं। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे। நம்ம 5 முக்காட பற்றி பார்த்தோம். हम 5 प्रकार के घूंघट के बारे में ஒன்னு देखें। மோசஸ் உடைய முகத்துல போடப்பட்ட முக்காடு, एक मूसा के सर के ऊपर जो घूंघट था அதுக்கு மாஸ்வே அப்படினு சொல்வாங்க. उसे मासवे बोला जाता है। அடுத்தது குஷ்டரோகியுடைய தலையை மூடுறது, और अगला कोड़ी के सर को ढांपना, அதை பார்வான் சொல்வாங்க. उसे पारवा कहते हैं। பார்வான் அதுக்கு அர்த்தம் என்ன? पारवा का मतलब क्या है? தலைமுடியை களைச்சு போடுதல்.
सर के बाल को बिखेरना, அது ஹிந்தியில தெளிவா கொடுத்திருக்குது. हिंदी में स्पष्ट रूप से दिया गया है। அடுத்தது மூணாவது கர்த்தர் நம்மளை மூடுகிறார். और तीसरा जो है परमेश्वर हमें डापता है, நம்முடைய சிறகுகளாலே நம்மளை மூடுகிறார். अपने पंखों से डापता है, அதுதான் ஆப்ரா. वही आब्रा है। அப்புறம் நாலாவது இன்னைக்கு நம்ம பார்த்தது, और आज हमने जो देखा அது ரெபெக்காவுடைய முக்காடும் தாமாருடைய முக்காடும் பார்த்தோம். वो रेबिका का गुंगट और तामार का गुंगट है। அத சாயிஃப் அப்படினு சொல்வாங்க. उसे साइफ बोलते हैं। ரெபெக்காவுடைய முக்காடுல மரியாதையும் வெட்கமும் இருந்துச்சு. रेबेका के गुंगट के अंदर आदर और शर्म था, ஆனா தாமாருடைய முக்காட்டுல மரியாதையும் கிடையாது வெட்கமும் கிடையாது. लेकिन तामार के गुंगट के अंदर ना शर्म थी ना आदर था। அடுத்தது ஐந்தாவது முக்காடு சபைக்குள்ள ஸ்திரீகள் போடுகிற முக்காடு. और पांचवा गुंगट जो है कलीसिया में बहन स्त्रियां पहनने वाली गुंगट। ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதாவது भविष्यवाणी करते समय या प्रार्थना करते समय ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலையை மூடாதிருக்கிற எந்த ஸ்திரீயும், और अपने सर को न ढकने वाली कोई भी स्त्री, அந்த மூடாது தலையை மூடாதிருக்கிற அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்வாங்க? वो सर को न ढापने वाले ऐसे चीज के लिए क्या बोलते हैं? பார்வான்னு சொல்லுவாங்க. पारवा कहते हैं। அதுக்கு அர்த்தம் என்னது? उसका मतलब क्या தலை है? களைத்து போடுதல். सर के बाल को बिखेरना। தன் தலை களைத்து போடுகிற எந்த ஸ்திரீயும் अपने सर के बाल को बिखेरने वाली कोई भी स्त्री தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். अपने सर का अपमान करती है। அவளுடைய தலைமுடியே அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கு. उसके सर के बाल ही उसके लिए गुंगट है। அப்ப அந்த தலைமுடியை நீட்டா சீவிட்டு உட்கார்ந்திருக்கணும். तो उसके सर के बाल को अच्छे से कंघी करके बैठना நீங்க है। ஜெபம் பண்ணும்போதுனாலும் आप சரி, प्रार्थना करते समय இல்லாட்டி தீர்க்கதரிசனம் உரைக்கும் போதுனாலும் या சரி, फिर भविष्यवाणी करते உங்க समय தலைமுடி நீட்டா இருக்கணும். आपका बाल जो है सही होना चाहिए। சிலருக்கு இங்கெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும். कुछ लोगों को ऐसे ऐसा गोल गोल होगा, அதெல்லாம் நேச்சர். वो कुदरती है, அதை ஒண்ணும் செய்ய முடியாது. उसे हम कुछ नहीं कर सकते। அதை பிடிச்சு இழுத்து பிடிச்சு அப்படிலாம் ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. उसको ऐसे खींच के रख के करने का कुछ जरूरत नहीं है। நீகிரோக்காரங்கள் எடுங்க, वो अपने नीगरो भाई लोग को அவங்களுக்கு दीजिए, ஃபுல்லா சுருண்டு சுருண்டு தான் இருக்கும். उनके बाल तो पूरे घुंघरू அதை ही हैं। பிடிச்சு நான் ஸ்ட்ரைட் ஆக்குவேன்னு சொல்லி ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. उसे पकड़कर मैं सीधा करूंगा करके करने का जरूरत அது नहीं है। அவங்களுடைய சுவாபம். वो उनका गुण है। அவங்க உடம்புல இருந்து வரும்போதே அந்த தடி முடி அப்படிதான் வருது. उनके शरीर से जो बाल निकलती वैसे ही निकलती है। அவங்களா சுருட்டி விடுறது இல்ல. वो अपने आप से नहीं करते, அப்போ தேவன் அந்த காரியத்தை செய்றார். तो परमेश्वर वो काम को करता है। இன்னைக்கு தலைமுடி தான் அவங்களுக்கு முக்காடு. आज सर के बाल ही आपके लिए घूंघट அதை है। வெட்டிராதீங்க. उसे मत काटिए। அதை களைச்சு போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா अगर उसे बिखेर कर आप अगर प्रार्थना करेंगे, அதை தலை சரைக்கிறதுக்கு சமானம். वो बाल को मुंडन करने का समान है। அதை மொட்டை அடிக்கிறதுக்கு சமானம். वो मुंडन करने का समान சோ है। இப்படி 5 காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ऐसे 5 प्रकार की चीजों के बारे में हमने देखा। சோ இதுல பவுல் சொல்றார், इसमें पौलुस कहता है விவாதம் இதுல பண்ண வேண்டாம். इसके अंदर विवाद नहीं करना, இதுல விவாதம் பண்ண கூடாது. इसमें विवाद नहीं करना है, இதுல டிபேட் பண்ண கூடாது. इसमें डिबेट नहीं करना। இதுக்கு நான் இது தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் இது நல்லது இல்ல அப்படினு சொல்லி சொல்றார். और कलीसिया के लिए, परमेश्वर के कलीसिया के लिए और कलीसिया के लिए सही नहीं है। ஊழியக்காரங்களுக்கும் சபை தேவனுடைய சபைக்கும் இது உயர்ந்தது அல்ல. और सेवक लोगों के लिए और कलीसिया के लिए ये सही नहीं है। சோ நம்ம அப்படியே இருப்போம். हम ऐसे रहेंगे, பவுலுடைய காரியத்தின்படி நம்ம நடப்போம். पौल की चीज के अनुसार हम चलेंगे। பவுல் சொல்றார், நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாம पौल कहता है कि मैंने जो सुसमाचार प्रचार किया है, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது इसके अलावा हम या हमसे स्वर्ग से आने वाला कोई भी दूत हो, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் यदि और कोई सुसमाचार को प्रचार करे, அவன் சபிக்கப்பட்டவன். वो श्रापित है। இல்ல முடி முக்காடு இல்ல, नहीं बाल घूंघट नहीं, துணி நீங்க போடணும், कपड़े से ही ढकना है। கம்பல்சரியா துணி போடணும் அப்படி நான் சொன்னேன்னா, अगर जरूरी मैं कंपलसरी वो कपड़ा पहनना है करके अगर मैं बोलूंगा, அப்ப நான் பவுலுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமா பிரசங்கம் பண்றேன். तो मैं पौल के सुसमाचार के विरुद्ध प्रचार करता हूं। பவுல் தெளிவா சொல்றார், पौल कहता है தலை முடிதான் முக்காடு, और सर की बाल ही घूंघट है। அதை தான் நானும் சொல்லணும், उसे ही मैं भी बोलना है, அதை தான் நீங்களும் சொல்லணும். उसे आप भी बोलना है, இல்லாட்டி நம்ம சபிக்கப்பட்டவங்களாயிரும். नहीं तो फिर हम श्रापित हो जाएंगे। இன்னைக்கு பவுல் தான் நமக்கு உதாரணம். आज पौल ही हमारे लिए उदाहरण சோ है। இந்த 5 விதமான இந்த முக்காடும் ये 5 प्रकार का जो घूंघट है, இத பற்றி யூடியூப்ல போட்டுருக்கோம். इसके बारे में हमने यूट्यूब में डाला है। திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. और दोबारा उसे सुनिए। நாளைக்கு உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா कल आपसे कोई सवाल करेंगे तो நீங்க டக்குன்னு வேற எதுவும் சொல்லிராதீங்க. आप तुरंत दूसरा कुछ मत बोलिए। இந்த 5 முக்காடியும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ये 5 प्रकार के घूंघट को उनको सिखाइए, அப்பதான் அவங்களுக்கு புரியும். तभी वो समझ पाएंगे। இல்லாட்டி அவங்களுக்கு ஜம்பிளிங் ஆயிரும். नहीं तो फिर वो
गड़बड़ी में आ जाएंगे। என்கிட்ட ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. एक बहन ने मुझसे पूछा, அப்ப அவங்க டக்குன்னு பதில் சொல்லல. तो मैंने तुरंत उनको जवाब नहीं दिया। அப்ப இது ரொம்ப பிரஷரைஸா இருக்கும்போது, तो ये बहुत दबाव में था, நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது बहुत सारे लोग जब मैं पूछने அப்ப இத लगे, மெதுவா தான் நான் சொல்ல முடியும். तो इसे मैं धीरे धीरे बता सकता हूँ। எல்லா காரியமும் எடுத்தோம் குத்துனோன்னு இருக்க முடியாது. और सभी चीजों में फटाफट हम नहीं कर सकते, வெட்டோன்னு துண்டு ரெண்டுன்னு பேச முடியாது. और एक ही मार में दो काट करके हम नहीं रख ஒரு सकते। பாஸ்டர்னு சொல்லும்போது एक पासबान जब அது बोलते ஒரு हैं, மெய்ப்பன். वो एक चरवाहा है। அந்த மெய்ப்பன்ட்ட நிறைய விதமான ஆடுகள் இருக்கும். उस चरवाहा के बाद बहुत प्रकार के बेड़े சில होंगे। ஆடுகள் சாஃப்ட்டா இருக்கும், कुछ बेड़ जो है बहुत कोमल होंगे, சில ஆடுகள் வியாதிப்பட்டு இருக்கும், कुछ बेड़ बीमार होंगे, சில ஆடுகள் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கும். और कुछ बेड़ जो है बहुत फुर्तीली रहेंगी। அந்த மெய்ப்பன் எல்லாத்தையும் சமாளிக்கணும். वो चरवाहा जो है सभी को संभालना है। அப்போ இந்த முக்காடு பற்றி நம்ம வரும்போது इस घूंघट के बारे में जब आता है, யார் உங்ககிட்ட கேள்வி கேட்டாலும் कोई भी आपसे सवाल करे, உடனடியா பதில் சொல்லாதீங்க. तुरंत जवाब मत दीजिए। 5 காரியத்தையும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு 5 प्रकार की चीजों को सिखाकर அதுக்கு பிறகு நீங்க முக்காடு பற்றி பேசுங்க. उसके बाद घूंघट के बारे में बात அப்பதான் அவங்களுக்கு புரியும். कीजिए, तभी वो समझ पाएंगे। என் பிறகு நான் ஆரம்பத்துல இந்த முக்காடு பற்றி பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். मैं शुरुआत में जब मैं घूंघट के बारे में बात किया तो आपको गड़बड़ी हुई रहेगी, ரெண்டாவது வாரமும் கன்ஃபியூஷனா இருக்கும். दूसरा हफ्ता भी गड़बड़ी हुई रहेगी। இந்த பிரதர் நேரடியா சொன்னா பரவாயில்லை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ये भाई सीधा बोले तो सही है करके सोचे होंगे, ஆனா அது அப்படி முடியாது. लेकिन वो ऐसा नहीं होता, அப்படி சொல்லக்கூடாது. ऐसा नहीं बोलना। அது மெதுவா தான் நமக்கு वो கொடுக்கணும். धीरे धीरे हम बताना होता है। ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்க டாக்டர்ட்ட வந்தா एक पेशेंट डॉक्टर के पास आ गया तो உடனே ஊசி குத்தி சரி பண்ண முடியாது. तुरंत उसको सुई देकर उसको चंगा नहीं कर सकते, அதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் கொடுப்பாங்க. उसको एक समय देते हैं। அதே மாதிரி वैसे ही சில காரியங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. कुछ चीजों के लिए समय है। So this is very important. ये बहुत महत्वपूर्ण है। நான் ஒரு தடவை எங்க போயிருந்தேன், நம்ம ஊட்டிக்கு போயிருந்தேன். मैं ऊटी में गया था ஷூவை கலத்தி போட்டு தான் உள்ள போனேன். और जूती को निकाल कर ही अंदर गया। பயங்கரமான குளிர், बहुत भयानक ठंडी, தாங்க முடியல. वो बर्दाश्त के बाहर थी, ஷூவை கலத்திட்டு கீழ நின்னா நிக்க முடியல. और शू को निकाल कर नीचे रहेंगे तो नहीं रुक அப்ப सका। அந்த பிரதர் சொன்னாங்க, இல்ல பிரதர் நீங்க ஷூ போட்டுக்கிடுங்க. तो उन्होंने कहा, भाई ने कहा कि आप शू पहन लीजिए। அது அப்படி இல்ல, वो ऐसा नहीं है, அதுக்கு வேற ஏதாவது ரெமெடி இருக்கணும். उसके लिए दूसरा कोई इलाज होगा। ஒரு மேட்டை விரிங்கன்னு சொன்னேன். मैंने कहा कि एक मैट बिछाओ। மேட்டை விரிச்சாங்க, एक मैट बिछाए, நல்லா நின்னேன். अच्छी तरह से ஒரு रुक குளிர் गया। இல்ல, ஒண்ணும் இல்ல, कोई ठंडी नहीं, कुछ नहीं, காலுக்கு இதமா இருந்துச்சு. और अच्छे से था। நம்ம நினைச்சோம்னா எல்லாத்தையும் மாத்த முடியும். हम अगर सोचेंगे तो सब बदल सकते हैं। நம்ம இப்படிதான் இருப்போம்னு சொன்னா அது அப்படிதான் ஆக हम முடியும். ऐसे ही रहेंगे करके बोलेंगे तो ऐसे ही होगा। இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு செருப்பு கொடுத்தானே வெளிப்பாடு முதல்ல வேணும். आज सारे सेवक लोगों को जूती के बारे में प्रकाटीकरण होना ஷூவை चाहिए। போட்டு ஒருத்தர் சபைக்கு போய் செய்தி கொடுக்காருன்னா जूती पहनकर एक व्यक्ति कलीसिया में जाके संदेश देता है, அந்த சபைக்கு போகாதீங்க. उस कलीसिया में मत जाओ। ஏன்னா நீங்க தேவனுடைய மனவாட்டியா மாற முடியாது. आप परमेश्वर का दुल्हन नहीं बन सकते। எந்த இடத்துல ஊழியக்காரங்க ஷூ போட்டு நிக்கிறாங்களோ और जिस जगह पे सेवक लोग जूती पहनकर खड़े रहते அதை हैं, விட்டு வெளியே வந்துடணும். उसमें से बाहर निकलना है। அங்க இருக்கிற சபை தேவனுடைய மனவாட்டி கிடையாது. और वहाँ वो जो कलीसिया है परमेश्वर की दुल्हन नहीं है। நான் சொல்ற பாயிண்ட நல்லா நோட் பண்ணிடுங்க. मैं जो बोलता हूँ उसे अच्छी तरह से लिख लीजिए। பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ये காரியம். बहुत महत्वपूर्ण है। கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. परमेश्वर महान कार्य करे। நம்ம ஜெபிக்கலாம், கண்ணுல மூடி நம்ம ஜெபிப்போம். हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே, स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से प्रार्थना करते हैं। கர்த்தாவே, இன்று எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. आज आपने आशीष दिया उसके लिए धन्यवाद। எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. अपने वचन को प्रकट करके दिया उसके लिए धन्यवाद। தலை முடிதா முக்காடுன்னு சொல்லி வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக सर நன்றி. के बाल ही घूंघट है करके अपने प्रकाश दिया उसके लिए धन्यवाद। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. उसे सुनने वाले हर एक बच्चों को आशीष அவருடைய दीजिए। தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். उनकी सारी जरूरतें पूरा होने दीजिए। கர்த்தாவே, உம்முடைய பிள்ளை உம்முடைய தாசர்களுக்காக ஜெபிக்கிறேன். अपने सेवक लोगों के लिए प्रार्थना करते हैं। அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. उनको भी आशीष कीजिए எங்களை प्रभु। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन।